அதற்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான குடும்பத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தபடினால் ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் முதல் வாரம் நான் இல்லை ஆன பொழுதிலும் அவர்களை திருச்சபையின் சார்பிலே மறுபடியும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்கள் குடும்பத்தோடு கூட இணைத்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த ஒரு வாரமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். ஆண்டவரே, இந்த வசனம் எந்த அளவுக்கு நம்முடைய திருச்சபைக்கு அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதாய் இருக்கும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன பேச வேண்டியது மட்டும்தான் உன் வேலை, கொடுக்கிறதே என் வேலை. ஆனாலும் இந்த நாளிலே ஆராதனை நடத்துகிற சகோதரனாக இருக்கட்டும், சாட்சி சொன்ன சகோதரிகளாக இருக்கட்டும், இந்த வசனத்திற்கு உட்பட்டு இருக்கிறதை குறித்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அது என்ன வசனம் பார்க்கிறீர்களோ? 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த வசனம் வருகிறது. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. සිංහලෙන් ගත්ත අය ටක් ගාලා කියවන්න. විපතට පත් වූ සියල්ලෝද ණයතුරුස් තියෙන සියල්ලෝද නොසතුටු සිත් තියෙන සියල්ලෝද ඔහු වෙතට රැස්වූහ. யாரெல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இங்க யாரு இல்லையே? அவங்க தான் இருக்கும். யாரோட சேர்ந்துருக்கீங்க? என்னோட சேர்ந்து. நான் எப்படியா? நான் முன்ன அப்படிதான். தேவ கிருபையில இப்ப அப்படி கிடையாது. இந்த சுபாவம் உள்ளவர்களை கர்த்தர் நம்மோடு கூட சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு விசை யோவான் ஸ்நான சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு திடீர்னு சொல்லி. அந்த சந்தேகம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்துவா? அதாவது அவர் சாட்சி சொல்றாரு. யோர்தானில் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அவரே சாட்சி சொல்லுகிறார். திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் உடனடியாக அவரை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதுதான் என்று சொல்லி. ஆனால் சில நாட்களுக்குள்ளாக அல்லது சில மாதங்களுக்குள்ளாக, எப்படி மாதங்களுக்குள்ளாக என்று சொல்றேன் என்றால், ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் மலையில இருந்து உபவாசம் பண்றார். அதுக்கு பிறகு வந்து ஊழியம் செய்கிறார். அந்த நாட்களுக்குள்ளாக யோவான் ஸ்நானகன் சிறைப்பட்டு போகிறான். அப்ப சிறைச்சாலையில் இருந்து அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. வரப்போகிற கிறிஸ்து இவர்தானா, மேசியா இவர்தானா, அல்லது இன்னும் ஒரு மெசியாவுக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்பதான ஒரு சந்தேகம். அப்ப சிறைச்சாலையில் இருந்து அவருடைய சீஷர்களை அழைத்து அனுப்பி அவர் சொல்லுகிறார், போய் கேளு இயேசு கிட்ட, வர வேண்டிய ஒரு நீர்தானா அல்லது இன்னொருவருக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பார்க்கிறது என்ன? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தவர் உயிர்த்தெழுகிறார்கள். ஆனால் தரித்திரருக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தரித்திரராகிய நமக்கு என்ன அறிவிக்கப்படுகிறது? என்ன அறிவிக்கப்படுகிறது? சுவிசேஷம், நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த நல்ல செய்தி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார்.
போகிறது. සුභාරංචිය තමයි දෙවියන් වහන්සේ ආපහු එන්නේ. ஹalleluya. தரித்திரருக்கு தான் சுவிசேஷம். මොකද නැති අයට තමයි அதாவது සුභාරංචිය. நமக்கு ஒண்ணுமே இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. මේ ලෝකයේ අපිට කිසි දෙයක් නැහැ. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ අපිට සමග. அதே போல ඒ වගේම தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின பின்புதான் දාවීදට දෙවියන් වහන්සේ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சில சமயங்களில் ஏன் காத்திருந்து நமக்கு ஒரு சந்தேகம் வருது. අපේ ජීවත් කරලා මේ වල බලාපොරොත්තු වෙලා மாதந்தோறும் வாக்குத்தத்தம் உண்டாகிறது. මාස ගානක් පොරොන්දු වචන ලැබෙනවා. வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. අවුරුද්දකට පොරොන්දුවක් ලැබෙනවා. எப்பெல்லாம் வேதத்தை திறந்து வாசிக்கிறோம் அப்பொழுதெல்லாம் நமக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். බයිබලයේ කියවදී දෙවියන් වහන්සේ අපිට ඒක ஆனால் இவ்வளவு பேசியும் ஏன் எனக்கு இந்த நிலை, මෙච්චර වෙලාත් ඇයි අපිට මේ ஏன் எனக்கு இந்த பாடுகள், ඇයි අපිට පාඩුව ஏன் எனக்கு இந்த வியாதி வருத்தம், ඇයි මේ ලෙඩ ஏன் எனக்கு இந்த தனிமை, ඇයි මේ තනි ஏன் எனக்கு இந்த சோதனை ඇයි මට මේ என்று சொல்லி நமக்கு கேள்வி வரும். ඒ වගේ අපිට ප්‍රශ්න එන්න පුළුවන්. வருதா? வரணும். එන්න ඕනේ. வந்தா தான் ஆண்டவரோட ඒ ආවොත් අපි இந்த දෙවියන් உலகத்துல இருக்கிறவங்க பாருங்க என்ன நல்ல சந்தோஷமா இருக்காங்க. අද ලෝකයේ ඉන්න ගොඩක් ஒரு குறையும் கிடையாது. ඒක අඩුවක් නෑ. ஆனா அவங்களுக்கு சுவிசேஷம் போகுது. නම් දේවල් සුභාරංචිය. ஆனால் தரித்திரராகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சுவிசேஷமாய் பேசிக்கொண்டார். නමුත් අපිටත් ඔයාලට දෙවියන් වහන්සේ සුභාරංචියක් ලෙස කතා කරනවා. சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. සුභාරංචිය කියන්නේ හොඳ ஒவ்வொரு வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். දේවාස් හැම සතියක්ම අපි எப்பெல்லாம் வேதத்தை திறக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட අපි பேசுகிறார். බයිබලයේ හැම වෙලේම කියවද්දී දෙවියන් වහන්සේ අපිට ஏன் நாம் தரித்திரராய் இருக்கிறோம்? ඇයි අපි මේ அதே போலதான் தாவீதோடு கூட ஒரு கூட்டம் சேர்கிறார்கள். දාවිත් එක සේකක් රැස් වෙනවා. ஒடுக்கப்பட்டவர்கள், අයින් වෙච්ච අය, கடன்பட்டவர்கள், ණය වෙච්ච අය, முறுமுறுக்கிறவர்கள் දොස් කියන අය. யாவரும் அவரோடு கூட கூடிக்கொண்டார்கள். හැමෝම එක් වුණා. அவர்களுக்கு அவன் தலைவனாயிருந்தான். එයාට නායකයෙක් වුණා. எத்தனை பேர்? කී දෙනෙක්ද? ஒரு ரெண்டு ஆள் கிடையாது, 400 பேர். දෙනෙක් නෙමෙයි 400. ஒரு கிராமமே அவனோட கூட சேர்ந்திருக்கு. ඒක ගමක් මේ අත් එක්ක එකතු වෙනවා. ஏன் சொன்ன இவர்கள் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்கள், ඒක මේගොල්ලෝ හැමෝගෙම අයින් වෙච්ච අය. இது எல்லாரும் இவர் எல்லாரும் கடன்பட்டவர்கள். මේගොල්ලෝ ණය වෙච්ච අය. அந்த கடன் அந்த ஒரு நாள் பிறக்கும் பொழுதே நமக்கு கடன் தான் முன்னுக்கு வந்து நிக்குது. මේ දවස් එන්න කලින් අපිට ණය තමයි இது මතක්. எப்படி கொடுத்து தீர்க்க මේ போறோம்? කොහොමද අපි ගෙවන්න இது යන්නේ? எப்படி நாங்கள் சந்திக்க போறோம்? කොහොමද මේක இந்த பில்லை நாங்க எப்படி பே பண்ண போறோம்? මේ බිල என் ගෙවන්නේ பிள்ளைக்கு කොහොමද? எப்படி ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண போறோம்? ළමයාට எப்படி வீட்டு வாடகை கொடுக்க போறோம்? ගෙවල් කුලිය කොහොමද දෙන්නේ? ஆனா இதுவரை கத்த நடத்துறீங்க. නමුත් අද වෙනකන් දෙවියන් වහන්සේ ஹalleluya. අපිට நடத்துனாரா? ඉන්නවා. கத்த நடத்துறீங்க. දෙවියන් වහන්සේ අපිට එක්ක ඉන්නවා. நல்ல வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்து சில நாட்கள் சில வருஷங்களுக்கு பின்புதான் හොඳ රස්සාවක් අතහැරලා සේවයට ආපු දවස් කිහිපෙ நாங்களும் இதே சூழ்நிலையில் கிடந்தோம். අපිත් මේ වගේමයි හිටියේ. இப்பொழுதும் அப்படிதான். දැනුත් நீங்க එහෙමයි. கேட்கலாம் இப்ப எல்லாம் செட்டில் ஆகியாச்சா? අනතුරුව දැන් හොඳට සෙටල් වුණාද කියලා. නෑ. இன்னும் அதே நிலை தான். තාම මේ ஆனால் තත්ත්වය. அன்று இருந்ததை காட்டிலும் கர்த்தர் இன்று எத்தனையோ மடங்கு නම් ஆசீர்வதித்தார். එදාට වඩා අද ගොඩක් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද அன்று කරනවා. அன்றாடம் தேவனை பார்த்தோம். එදා අපි හැමදාම දෙවියන් இப்பயும் වහන්සේ அப்படிதான். අදත් ඒකයි. ஆனால் அன்று எங்களுக்காய் பார்த்தோம். නමුත් එදා අපි වෙනුවෙන් දෙවියන් ஆனால் இன்று වහන්සේ மற்றவர்களுக்காய் பார்க்கும்படியே கர்த்தர் கிருபை නමුත් செய்தார். අද අනිත් අය වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ හොයන්නේ දෙවියන් වහන්සේ කරුණා කරලා තියෙනවා. கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதித்தார். එච්චරට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරලා. கேட்கலாம் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்? අන්න බලන්න කොහොමද ආශිර්වාද කරන්නේ? ஒவ்வொரு வாரம் கிட்டத்தட்ட 150 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கிறோம். හැම සතියෙම 150 දෙනෙක්ට අපි කෑම දෙනවා. ஒரு நாளைக்கு நாம சாப்பிடுறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. දවසක් කලින් අපි කොච්චර දුක් நான் විඳිනවද? கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக சொன்னேன் என்னுடைய சிநேகிதர் ஒருவரை குறித்து. පෞගේ සතියේ මම කිය මගේ යාළුවෙක් ගැන. சரியான பணக்காரர். සල්ලිකාරේ பம்பலப்பேட்டையில ஷெர்பரி கார்டுல அவங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு, பெரிய சர்ச். බම්බලපිටියේ ලොකු සභාවක් තියෙනවා. அவர் பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரர். ලොකු කම්පැනියකට கிட்டத்தட்ட අයිතිකාරයෙක්. வீடு மட்டும் 4-5 மாடி. ගෙවල් විතරක් තට්ටු 4ක් பிள்ளைகள் கிடையாது. ළමයි නෑ. அதுல 2-3 மாடி வாடகை கொடுத்துருக்காங்க. ඒකේ තට්ටු දෙකක් කුලියට දීලා. ஆனால் சமைக்கும் போது ஆளுக்கு ஒரு துண்டு மீன் மட்டும் 2 துண்டு மீன் மட்டும் தான் போட்டு சாப்பிடுவாங்க. හැබැයි ඔය දින එක්කෙනෙක් මාළු කෑල්ලක් දානවා. ஆனா நமக்கு அளவே எல்லாம் போட்டு சமைச்சு. නමුත් අපි බලන්නේ නැතුව අපි දානවා. அப்ப அவங்க பணக்காரங்கன்னா நாங்க பணக்காரங்க. ඒගොල්ලෝ සල්ලිකාරයෝ අපි. அவர் ஒண்ணுமே கிடையாது. අපි ගාමු ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வரை நமக்கு நல்ல போஷனை கொடுத்து நடத்திருக்கிறார். කවදාද වෙනකල් දෙවියන් වහන්සේ சௌரன் சாட்சி சொல்லும்போது சொன்னார், අන්ත සාක්ෂියක් කියද්දී කිව්වා. கொரோனா நாட்களிலே කොරෝනා දවසේ எப்படி வீடு தேடுகிறதுன்னு சொல்லி தெரியாது. කොහොමද ගෙවල් හොයන්නේ ஆனால் கர்த்தர் வீட்டை கொடுத்தார். නම් දෙවියන් වහන්සේ කියන්නේ கொரோனா நாட்களிலே කොරෝනා දවසේ 10 நாட்கள்ல 2 வீடு நாங்க மாறி இருக்கோம். දවස් 10ක් ගෙවල් දෙකක් අපි මාරුවා. எப்படி? කොහොමද? கர்த்தர் செய்கிறார். දෙවියන් වහන්සේ කරනවා. கொரோனா நாட்களிலே කොරෝනා දවසේ வீட்டுல இருக்கும்போது திடீர்னு ஜோஷுவா சொல்லுவார், මල්ලි කියනවා இன்னைக்கு கடையில சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல. අද කඩේ කෑවොත් හොඳයි කියලා හිතනවා. ஆஃபர் போட்டிருக்கிறாங்க, ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ. අපේ දාන දින එකක් ගත්තොත් තව එකක් free. அப்படி சாப்பிட்டு. ඒවත් කාලා තියෙනවා. ஆனா நாம் யாரு? නමුත් අපි කවුද? முறுமுறுக்கிறவர்கள், දොස් කියන අය. கடன்பட்டவர்கள், ණය වෙච්ච අය, ஒடுக்கப்பட்டவர்கள், අයින් වෙච්ච අය,
பேங்க்ல பேலன்ஸ் கிடையாது. බැංකුවේ ஆனால் බැලන්ස් கர்த்தர் இதுவரையும் நடத்தி නමුත් අද වෙනකන් දෙවියන් වහන්සේ அதான் நம்முடைய ඒකයි අපි දෙවියන් அந்த වහන්සේ தேவனை நாங்கள் பிடித்துக் கொள்வோமா? ඒ දෙවියන් වහන්සේ அந்த தேவனோடு கூட நாங்கள் இருக்கிறோம். ඒ දෙවියන් වහන්සේ සමග අපි இந்த ඉන්නවා. வரையிலும் நடத்தின இனிமேலும் நடக்கும். අද වෙනකන් ඒක දෙවියන් எந்த වහන්සේ ஜனாதிபதி வரட்டும், எந்த ஜனாதிபதி வரட்டும், எந்த நிதி அமைச்சர் வரட்டும், நாட்டின் சூழ்நிலைகள் எப்படி மாறட்டும், රටේ மாத்தாமல் වාතාවරණය කොහොමද ஆனால் நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். නමුත් අපි නඩත්තු කරන්න දෙවියන් වහන්සේ ஆமென். அரசாங்கம் நமக்கு சம்பளம் கொடுக்குதா? රාජ්‍ය අපිට සල්ලි දෙනවද? நமக்கு கொடுக்கிறது யாரு? නමුත් අපිට දෙන්නේ කවුද? දෙවියන් වහන්සේ. சவுல் සවුල් எப்ப பார்த்தாலும் தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். හැම වෙලේම දාවීද පන්නමයි සිද්ධ அவனுடைய ஜீவனை அவன் எப்படியாயினும் எடுத்து விட வேண்டும் என்கிறது தான் அவனுடைய ஒரு நோக்கம். ඒ ජීවනයේ කොහොමරි ගන්න එක එයාගේ අරමුණ. ஏன்னு சொன்ன ஆரம்பத்தில் அவனுக்கு அப்படியான ஒரு சிந்தனை இருக்கவில்லை. ඒක මුල් දවසේ එයාට එහෙම සිදුවිල්ල என்று அவன் கோலியாத்தை கொன்றானோ, එයා කවුද ගෝලියාත් මැරුවේ? என்று இஸ்ரவேல் ஜனங்கள் කවුද ඉස්රායෙල් ජනතාව சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 16000 என்று சொல்லி பாடினார்களோ, සවුල් මැරුවේ 10 දෙනෙක් දාවීදුත් அன்று මැරුවේ அவனுக்கு அவன் மீது ஒரு பொறாமை வந்தது. එදාට එයාට ඊර්ෂ්‍යාව அன்று அவன் மீது ஒரு கோபம் வந்தது. එදාට එයාගෙන இவனை இப்படியே விட்டா நம்ம பேர் கெட்டு போயிடும். මේ මාතරේ අපේ නම නරක இவனை இப்படியே வளர விட்டா நம்முடைய ஸ்தானம் நமக்கு இல்லாமல் போய்விடும் එයා මේක උසස් වුණොත් අපේ என்று ස්ථානය சொல்லி එහෙම அவன் කියනවා. எப்பொழுது பார்த்தாலும் அவனை கொல்ல வகை එයා தேடினான். හැමදේම එයාව මරන්නයි උත්සාහ කරනවා. சவுலுக்கு ஒரு அசுத்தாவி பிடித்தது. සවුල්ට ආත්මෙක් හැදුණා. அந்த அசுத்தாவி யார் அனுப்பினது? ඒ අශුද්ධ ආත්මය කවුද යන්නේ? கர்த்தரே அனுப்பி. දෙවියන් වහන්සේමයි යන්නේ. அவனிடத்தில் இருந்த பரிசுத்தாவியை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு அசுத்தாவியை அனுப்பினார். එයා තුළ හිටපු ශුද්ධ ආත්මය අශුද්ධ ஆனால் ආත්මය அவன் வந்து பிடில் வசிக்கும் பொழுதுதான் அவனுடைய அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும். නමුත් එයා අර මේ වර්ධනය කළ දිගම ඒ අශුද්ධාවේ அப்படி நன்மை செய்யும் பொழுது கூட ஈட்டி எடுத்து வீசிருக்கிறான். சூரனை குத்தி போகட்டும். එහෙම යහපත් දෙයක් කරද්දී එයා මරන්නයි උත්සාහ ஆனால் அதிலும் கர்த்தர் அவனை காத்தார். නමුත් ඒකිනු දෙවියන් වහන්සේ அந்த ආරක්ෂා சவுலுக்கு பயந்து தாவீது ரா பகல் பார்க்காம ஓடிட்டே இருந்தான். සවුල්ට බයලා දාවිද හැම වෙලේම දිව්වා. இன்னைக்கு இங்க இருக்கிறது, நாளைக்கு அங்க இருக்கிறது, நாளைக்கு அங்க இருக்கிறது, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது, அப்படி ஓடிட்டே இருந்தான். අද මේ ස්ථානයේ හිට අනිත් ස්ථානයේ කියලා හැම වෙලේම ස්ථානය වෙනස් කරා. இப்பேற்பட்டதான் ஓடுகிறவன் ஓடு கூட தான் මේ වගේ දුවනවා කෙනෙක් සමග 400 பேர் சேர்ந்திருக்கிறான். 400 දෙනෙක් යාත් එක්ක එකතු වුණා. ஒரு இடத்துல நிக்கிறான் ஓடுகிறவன் கிடையாது. එක ස්ථානයේ ඉන්න කෙනෙක් එක්ක නෙවෙයි. நாங்களும் இத்தனை 16 வருஷங்களா ஓடிட்டே தான் இருக்கோம். අපි තවදුරටත් 16ක් දුවමින් அங்க සිටිනවා. ஒரு வருஷம், அங்க ஒரு வருஷம், அங்க ஒரு வருஷம் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ඒ අවුරුද්දක් මේ අවුරුද්දක් කියලා හැම ස්ථානෙම இங்கேயும் வந்து නමස්කාර சில வருஷங்கள் அப்படிதான் கீழே மேலன்னு ஓடிட்டு இருந்தோம். මේ ඇවිල්ලා අවුරුදු ගණනක් ඒවා යටයි පල්ලෙහායි ஆனால் කියලා கர்த்தர் இப்பொழுது இந்த இடத்துல வைத்திருக்கிறார். නමුත් අද දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ කියලා கர்த்தருக்கு ஒரு நோக்கம். දෙවියන් වහන්සේ ஆனா இன்னும் நமக்கு ஒரு பெருசா ஒரு போட் போட முடியாது. නමුත් අපිට තාම ඒක බෝඩ් එකක් ஆனால் දාන්න. கர்த்தர் யாரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார், அவர்களை கர்த்தர் நம்மோடு கூட சேர்த்து வைத்தார். නමුත් දෙවියන් වහන්සේ කාව එකතු කරන්න සැලසුම් කරා දෙනවා. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஜட்ஜஸ் வினிச்சகாரே அதிலே யெப்தாவை குறித்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ඒකේ මිනිස්සෙක් කියන වචනයක් තියෙනවා. யெப்தா මේ කියනවා මිනිස්සෙක්. ஏகியான மனுஷன் யெப்தா 11வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடு கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போனார்கள். யெப்தாவோடு கூட யார் சேர்ந்துட்டாங்க? නැත්නම් ඒක කවුද එකතු වුනේ? நல்லாங்களா? හොඳ අයද? வீணா போனவங்க. නරක වෙච්ච අය. சில நாம நினைக்கலாம் நம்மளோட கூட சேர்ந்திருக்கவங்க நம்மளே மாதிரி தான் அப்படி. අපි හිතන්න පුළුවන් අපිත් එක්ක ඉන්න අය අපි වගේම තමයි කියලා. நாங்க பரதேசிக, අපි නරක වෙච්ච අය. நம்மளோட சேர்ந்தவங்க பஞ்ச பரதேசிக අපිත් එක්ක ඉන්නව තව නරක වෙච්ච அப்படி අය. நினைக்கலாம். එහෙම කියලා අපි ஆனா வேதம் அப்படிதான் சொல்லுது. නමුත් වචනේ එහෙමයි කියන්නේ. யெப்தா அந்த வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, 11 කියනවා. அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். බලවත් මිනිස්සෙක්. ஆனால் அவனோடு கூட சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி? නමුත් එයාත් එක්ක හිටපු අය කොහොමද? நிஷான் அங்க இருந்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறாரு? நீ ஒரு பரதேசி, உன்னோட கூட சேர்ந்து ஆராதிக்கிற நான் ஒரு இன்னொரு பரதேசி அப்படி. எல்லாமே அப்படி. ஆனால் இப்பேற்பட்டவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். නමුත් මේ අය දෙවියන් වහන්සේ තුරා. ஏன் சொன்ன பெரிய பலசாலிகள் கர்த்தருக்கு தேவை கிடையாது. ලොකු බලවත් අය දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි. ஆண்டவருக்கு தேவை யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, දෙවියන් වහන්සේට ඕනේ කවුද? யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, කාව අයින් කරලා யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு
ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். කාව අයින් කරලා දෙනවා. அடுத்து என்ன செய்வோம் என்று யாரெல்லாம் தெரியாமல் இருக்கிறார்கள் ඊළඟට මොනවද කරන්නේ කියලා දන්නේ அவர்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய வேலை. ඒගොල්ලෝ ආශිර්වාද කරන එක දෙවියන් වහන්සේගේ වැඩ. கட்டுக்கட்டா பணம் போட்டவங்களை கர்த்தர் பார்க்கல. ලොකු මුදල් අය දෙවියන් වහන්සේ දැක්කේ නැහැ. தன் ஜீவனத்திற்கென்று வைத்திருக்கிற அந்த 2 காசை போட்ட அந்த இஸ்ரேலை தான் கர்த்தருடைய கண்கள். ජීවිතයේ තියපු පොට්ටක් සල්ලි දාපු සිරියමයි දෙවියන් වහන්සේ. அதே போல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ඒ වගේ දෙවියන් වහන්සේ අපි ஏன் தேவன் இந்த நாளில் இதை பேசுகிறார் என்று சொன்னார். ඇයි දෙවියන් වහන්සේ අද දිනේ මේ කතා இந்த කරන්නේ? வருஷம் முடிகிறதுக்கு இன்று போக இன்னும் 36 நாட்கள் உண்டு. මේ අවුරුද්ද ඉවර වෙන්න තව දවස් 36යි. நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். අපි සූදානම් කරන්න ඕනේ. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். හැම වාතාවරණයේ අපි ආශිර්වාද කරන இந்த දෙවියන් வருஷம் ஆரம்பித்து இன்றோட 329 நாட்கள் අදත් එක්ක දවස් 329ක් වෙනවා. கர்த்தர் இருந்திருக்கார். ඒ වහන්සේ අපිට දෙක ඉඳලා තියෙනවා. சவுல் சாட்சி சொல்ல சொன்னான். අනිත් සාක්ෂිය කියන්නේ கணவர் போய் 3 மாதம் සැමියා ගිහලා මාස 3ක්. இன்னும் சம்பளம் கிடைக்கல. තාම පඩිය හම්බුනේ නැහැ. ஆனா ஒரு நாள் கூட அவங்க சாப்பிடாம இருந்தாங்க. තව දවසක්වත් කන්නේ නැතුව ඉඳලා. வீட்டுக்குள்ள மழை பெஞ்சா வெளியில இருக்க மழை உள்ள போய் වැස්සොත් එළියේ යනවා වැස්ස ගෙවන්නත් තියෙනවා. வெளியில தண்ணி நிக்குதோ இல்லையோ அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி நிக்கும். එළියේ වතුර තියෙනවද නැත්නම් ගේ இல்ல ඇතුලේ ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போறதா போட்ல தான் போகணும். හෝල් එකේ ඉඳලා කුසිරිය යනවා බෝට් වෙනම යනවා. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். නව දෙවියන් වහන්සේ ඉඳලා තියෙනවා. இதுதான் நம்முடைய මේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. சூழ்நிலைகளை தாண்டி ஆசீர்வதிக்கிறவர். වාතාවරණය පව කළ ආශිර්වාද சூழ்நிலைகளை தாண்டி நம்மை අපි பாதுகாக்கிறவர். ආරක්ෂා කරන දෙවියන් වහන්සේ. சூழ்நிலைகளை தாண்டி நமக்கு அற்புதம் செய்கிறவர். වාතාවරණය පව කළ අපි ආරක්ෂා அவர்தான் நம்முடைய தேவன். එයා තමයි අපේ දෙවියන් அப்ப වහන්සේ. இந்த எக்தாவும் எப்படிப்பட்டவன் சொன்னா මේ මනුෂ්‍යයා කොහොම කෙනෙක්ද? அவன் பராக்கிரமசாலி தான். එයා බලවත් කෙනෙක්. ஆனா நம்மோடு கூட அவனோடு கூட சேர்ந்தவர்கள் யாரு? නම් දැත් එක එකතු වෙලා ඉන්නේ. வீணர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கமக்கட்ட நதியா කමකට නැති අය. ஒண்ணுக்கு உதவாதவங்க. කිසි දෙයකට වැඩක් නැහැ. ஆனால் எக்தாவோ නමුත් එයා அவன் பராக்கிரமசாலி. බලවත් කෙනෙක්. அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். එයාව දීලා දෙවියන් වහන්සේ ලොකු දේවල් කළා. இன்னும் ஒரு பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். තවත් පදයක අපි 1 කියනවා. சாமுவேல் 27வது அதிகாரம் 2வது வசனத்திலே 1 சாமுவேல் 27:2. 1 சாமுவேல் 27:2 1 சாமுவேல் ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்து யோயாக்கின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். எத்தனை பேரோட? කීදෙනෙක් සමගද? எத்தனை பேர்? කීදෙනෙක්ද? 400 பேர் ஏற்கனவே இருந்தாங்க. 400ක් කලින් இப்போ මේ 200 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. දැන් තව 200ක් එකතු அப்ப වුණා. 600 பேரோடு கூட அவன் இன்னொரு ராஜாவினிடத்தில் அவன் போய் சேர்கிறான். 600 දෙනෙක් එක්ක තව රජෙක් ගාව යනවා. அதே போல ඒ වගේම 23வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். 23 13 අපි කියවනවා. ஆகையால் 1 சாமுவேல் 1 சாமுவேல் ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கோகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்தில் போனார்கள். தாவீது கோகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். என்ன செய்றான்? එයා මොනවද කරන්නේ? ஏறக்குறைய 600 பேரோடு கூட අඩුම ගානේ 600 දෙනෙක්. தாவீது ஒரு ஸ்தானத்திலிருந்து அவன் புறப்பட்டான் என்று சொல்லி දාවිත් මේක ස්ථානයේ ඉඳලා පිටව சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. සමෝල්ට පණිවිඩය එනවා. சவுலுக்கு அந்த செய்தி கேட்கப்பட்ட பின்பதாக සවුලේ පණිවිඩය ආවා. சவுல் என்ன சொல்கிறான்? සවුල් මොනවද කරන්නේ? இன்னி அவனை துரத்தி வேலை இல்ல තවත් එයාව පන්නලා அப்படின்னு போகாமல் இருந்து விட்டான். ඒව යන්නේ නැතුව හිටියා. ஹalleluya. எதனால இந்த பிரச்சனை நம்மள தொடராது? හැම වෙලේම මේ ප්‍රශ්නේ අපිත් එක්ක கடன் பிரச்சனை எதனாலும் இருக்காது. නෑ ප්‍රශ්නේ අපදාම නෙමෙයි. எல்லாரும் நம்மை ஒரு நாளும் ஒதுக்கி வைக்க முடியாது. හැමෝම හැම වෙලේම අපි අයින් කරලා තියන්න බෑ. நாங்கள் எல்லா நாளும் ஒன்று போல வீணராய் இருக்க போவது අපි கிடையாது. හැමදාම කමකට ஒரு நாள் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். දවසක් අපිට නියම කළා. அந்த நாள் வரும் பொழுது ඒ දවසේ கர்த்தர் நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். මේ මාස අපි උසස් කරා. அந்த நாளிலே நம்ம யாரும் நின்று திரும்பி பார்க்கும் பொழுது අපි හිතගෙන පිටිපස්සේ බලද්දී நம்மை எதிர்த்து வந்தவர்கள், අපි අපිට විරුද්ධව நம்மை பின்தொடர்ந்தவர்கள், අපි පස්සේ நம்ம இல்லாமல் பண்ண முயற்சித்தவர்கள் අපි නැති කරන්න උත්සාහ කරනවා. ஒருவரும் இல்லாத இருக்க காப்பீர்கள். එක්කෙනෙක්වත් නැති වෙනවා. அதான் ஆண்டவர் சொல்லுவார். ඒකයි දෙවියන් වහන්සේ කියන්නේ. நின்று நான் யார் என்று எதிர்பார்க்கிறேன். ඔයාලා හිතගෙන මම කවුද කියලා දැනගන්නවා. ஓடுற ஒரு காலம் உண்டு. දුවන්නා කාලයක් තියෙනවා. பிரசங்க சொல்லல எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. දේශනාකාරය කියන හැම දෙයකටම කාලයක් තියෙනවා. இப்ப நமக்கு ஒரு காலம். දැන් අපිට කාලයක්. இந்த காலத்தை நாங்கள் கடந்து வந்த பின்புதான் මේ කාලය අපි පරිපූර්ණ கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஸ்தானத்தில் நம்மை கொண்டு வந்து ඒ වාසිය ස්ථානයක අපි නවත්තනවා. எத்தனை பேர் நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද?
தேவன் தாவீதை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனிடத்தில் ஒரு விசேஷித்த ஒரு சுபாவம். දෙවියන්සේ දාවිද්ව ආශිර්වාද කරන්න යාට පොද ස්වභාවයක් තිබ්බා. என்னது? ඒ මොනවාද? தேவன் அவனை ஆசீர்வதிக்க දෙවියන්සේ ආශිර්වාද කරනවා. அவனிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ගොඩක් දේවල් තියෙනවා. ஆனால் ஒரு விசேஷித்த ஒரு குணாதிசயம் அவனிடத்தில் இருந்தது. නමුත් හොඳ ගති ගුණයක් යාගාව තිබ්බා. என்னதுன்னு நினைக்கிறீங்க? ඒ මොනවා කියලාද හිතන්නේ? நாம தான் நல்லா நினைப்போம். අපි හොඳට හිතනවා. கற்பனையிலே வீடு கட்டி குடி புகுந்து සිදුවිල්ල ගයක් හදලා கற்பனையிலேயே நம்மளை வந்து சிங்கலாம் கடிக்கும். අපි හිතේම සිංහයන් විලාවිලා අපයි. கற்பனையில அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது நம்ம கழுத்தெல்லாம் கூட சுத்திப்பாங்க. නිදාගෙන ඉඳි කවුරුහරි අපි බෙල්ල පිරිකයි. அத்தனையுமா. ඒ වල තියෙනවා. அப்ப அவனிடத்தில் இருந்த சுபாவம் என்னன்னு சொல்லலாமே. එයාගාව තියෙපු ගති ගුණ என்ன இருக்கலாம்? මොනවද? என்ன சுபாவம்? ඒ මොනවද? சொல்லு, சத்தமா சொல்லலாம். தப்பே கிடையாது. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ඔය කියන හැම එකක්ම හරි. நாம நினைக்கிறது நாம சொல்றோம். අපි හිතන එක අපි කියනවා. என்னது? தேவன் அபிஷேகம் பண்ணினவன். දෙවියන්සේ ආලේපය කරපු කෙනෙක්. அந்த அபிஷேகம் பண்ணினவன் தனக்கு துரோகமே செய்தான். ඒ ආලේපය කරපු එක தன்னுடைய එයාගේ ஜீவனையே வாங்க தேடினான். ඒ ජීවිතේම ගන්න බැලුවා. அவன் மீது கை போடவில்லை. එයාගේ උඩ අත තිබෙනවා. ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். මේ දේශනාව සූදානම් කර දෙවියන්සේ මට அநேகமான நேரங்களில் சிலர் நம்ம ஊழியக்காரர்கள் சேர்ந்து பேசும் பொழுது மற்றவங்களை குறித்து கழுவுறது உண்டு. අපි සේවකයෝ ඇඩියට කතා කරද්දී අනිත් අයකට දොස් කියන එක තියෙනවා. நாம நீ எப்பவுமே கழுவுறது உண்டு, அது வேற விஷயம். අපි හැම වෙලේම කියනවා. இல்லையா? இரும்பு கழுவிங்க, சட்டி பானை கழுவிங்க, கழுவும் போது அப்படியே மற்றவங்களை பத்தி கழுவுறது இதெல்லாம் இருக்கிறது. මේ මොදන බලන්කොට ඒ වගේම අනිත් අය ගැන ஆனால் නමුත් இந்த தாவீது මේ දාවීද් தன்னுடைய ஜீவனை வாங்கினவர். එයාගේ ජීවනය ගත එක්කනවා. எப்பொழுது பார்த்தாலும் ஜீவனை வாங்க தொடங்கினவர். හැම වෙලේම එයා මරන්න උත්සාහ කරනවා. தனக்கு தன்னுடைய மகளை கொடுத்து அதுக்கு பிறகு எடுத்துட்டாரு. එයාගේ දුව දීලා ආයෙ ගත්තා. நாட்டத்தாரேனாரும் கொடுக்கல, රණ දෙන්නම් කිව්වා வீட்டத்தாரேனாரும் கொடுக்கல, දේවල් දෙන්නම් කිව්වා மகளத்தாரேனாரும் தந்துட்டு எடுத்துட்டாரு. දුව දෙන්නම් කිව්වා இப்படி දීලා அநேக நேரத்திலே தனக்கு பொல்லாங்கு செய்த சவுலை බොහෝ වෙලාවෙ යාට නරක දෙයක් தன்னுடைய கரத்திலே தேவன் கொடுத்த பொழுதிலும் එයාගේ අතේ දෙවියන් වහන්සේ දුන්නා. தன்னோடு கூட சேர்ந்த கூட்டம் கேட்கறாங்க, அவனை போய் நான் கொண்டு வரட்டுமா? එයාත් එක්ක ඉන්න ජනතාව නෑ මරන්න. 400 பேர், 400 அதுக்கு பிறகு 600 பேர். ඊට පස්සේ 600. ஆனா அவனை போய் கொண்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்ட பொழுது එයා මරන්න කියලා ආපු වෙලාවෙ அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, එයා කියපු එකම වචනය. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி දෙවියන් වහන්සේ ආලේපය කරපු அபிஷேகம் பண்ணின மனுஷன் மீது நாங்கள் கை போடக்கூடாது. ආලේපය කරපු මිනිසයාගේ උඩ අපි 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 1 சாமுவேல் 24 3 தொடங்கி 7வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் பொழுது වචනේ 3 ඉඳලා 4வது வசனத்திலே 4 වෙනි වචනේ சவுல் සවුල් மலஜனாதி கழிக்கும்படியாய் அவன் போயிருக்கிறான். டாய்லெட்டை கிடைக்கல, கசிக்கலையே. டாய்லெட் போகும்போது எனக்கு யாராவது 2-3 பேர் கூட்டிட்டு போகலாம். වස්තු මියද්දී දෙනෝල් දෙනෙක් එක්ක එකතු වෙලා යනවා. சொல்லுங்க, அப்படி பழக்கம் இருக்காது. මේ පුරුද්දක් அம்மா තියෙනවා. நீங்கள் வாங்க அப்படி கூட்டிட்டு போயிருக்கீங்களா யாராவது? ஆமா. சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போவோம், பெரியவங்க ලොකු අය උඩරවල. அப்படி ஒரு போயிருக்கிறார். එහෙම කියලා මෙයා කියලා තිබුණා. போன பொழுது ගිය වෙලාවේ அவன் சொல்றான், அந்த தனியா போயிருக்கான். එයා කියනවා ඒ ස්ථානයේ තනිය நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, හොඳ අවස්ථාවක්. ஆளை போட்டுறலாம். එයාම බලන්න. ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? නමුත් දාවීද් මොනවද அது போன කරන්නේ? இடத்துல එයා ගිය ස්ථානයේ 4வது அதிகாரம் 4வது வசனம் 2வது பகுதியில பார்க்கிறோம். 4 වෙනි වචනේ தாவீது எடுத்து போய் දාවීද් சவுலின் சார்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டான் என்று சொல்லி நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அதை அவன் செய்தான்? ඇයි එහෙම කළේ? கர்த்தர் உன்னை என் கரத்திலே கொடுத்து දෙවියන් වහන්සේ මගේ අතට දීලා நான் உனக்கு பொல்லாப்பு செய்யவில்லை. මම ඔයාලට නපුරු දෙයක් කරේ. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ඒකට එකම එක හේතුව. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி. දෙවියන් වහන්සේ ඔයාව ආලේපය කරලා තියෙනවා. இந்த இடத்துல எல்லாரும் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. මේ ස්ථානයේ ඉන්න අය දෙවියන් எத்தனை பேர் சொல்றீங்க என்னை වහන්සේ கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? කී දෙනෙක් කියන දෙවියන් වහන්සේ මාව ආලේපය කරලා තියෙනවා කියලා. அப்ப
அபிஷேகம் இல்லாம தான் உட்கார்ந்திருக்கிறீங்களோ ආලේපේ නැතුව මේ ස්ථානයේ ඉන්නේ. என்று ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ කවද බෞතිස්ම ගත්තා. அன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். එදා දෙවියන් වහන්සේ ආරාධනා ஆனால் அந்த அபிஷேகத்தை நாங்கள் அனல் மூட்ட வேண்டும். නමුත් ඒක අපි ප්‍රයෝජනයට ගන්න. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். බෞතිස්ම ගන්න හැමෝටම දෙවියන් වහන්සේ වැඩක් කියලා තියෙනවා. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றார். හැමෝටම සුභාරංශය කියනවා. நீங்க எல்லாருமே ஊழியக்காரங்க. මේ දැන් හැමෝම யாருமே සේවකයෝ. விசுவாசியே கிடையாது. කවුරුත් ඇදහිලිවන්ත නෙවෙයි. விசுவாசிகள் வந்து இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ඇදහිලිවන්ත விசுவாசிகனா வர்றது ஆராதிக்கிறது போயிடுது. ඇදහිලිවන්ත කියන්නේ அவ்வளவுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. ඒක තමයි අපේ ක්‍රිස්තියානි. அவ்வளவுதான் நம்ம ரட்சிப்பு. ඒක එච්චර அவ்வளவுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவுதான். එච්චර අපේ ආත්මික ජීවිතය. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வேலை கொடுத்தார். නමුත් ගැලවීමට පත් හැමෝටම දෙවියන් වහන්සේ වැඩක් කියලා තියෙනවා. எனக்கு கொடுத்த ரட்சிப்பை මට දීපු ගැලවීම நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். මම අනිත් අයට කියනවා. அதற்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். ඒකනේ දෙවියන් වහන්සේ அதற்கு தான் பரிசுத்த ஆவியாகிய முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ඒක ශුද්ධාත්මක වහන්සේ අපිට දුන්නා. அதை நாங்கள் பரலோகம் வரைக்கும் காத்துக்கொள்ள මේ வேண்டும். අපි ස්වර්ග රාජ්‍ය වෙනකම් අපි ආරක්ෂා කරනවා. நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்தார். අපි හැමෝටම වැඩක් තියෙනවා. சொல்லுங்க, உண்மை எனக்கு கையில கொடுத்து කියන්නේ එයා කිව්වා ඔයා මාගේ අතට கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணினார். දෙවියන් වහන්සේ ආලේපේ කරපු நான் නිසා ஒன்றும் செய்யவில்லை. මම කිසි දෙයක් කරේ නැහැ. ஆனால் නමුත් 5வது வசனத்தை வாசித்து பார்க்க පස්සේ වචනේ කියවලා வசனம் சொல்லுகிறது, ඒ වචනේ කියනවා தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் දාවීදුමා එයාගේ சவுல் සල්වේ පොඩි කැලක් ඉරිලා அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டது. එයාගේ හිත ගාගෙන හිටියා කියලා වචනේ நீங்க කියනවා. அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேக ஊழியர்களை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். ආලේපේ හම්බුනා ගොඩක් සේවකයෝ ගැන අපි කතා කරා. அவர்களுடைய வீழ்ச்சியை குறித்து பேசியிருக்கிறோம். එයාලගේ වැටිල්ල ගැනත් අපි කතා இந்த இடத்துல කරා. யாராவது இருக்கிறீங்களா? ஜான் ஜெபராஜை குறித்து பேசாத யாராவது இருக்கிறீங்களா? මේ ස්ථානයේ ජෝන් ජේබ්‍රාස් ගැන කතා කරන්නේ නැති අය ඉන්නවා. அவருடைய செய்திகளை பார்த்து, அவருடைய பாட்டை பார்த்து, அவருடைய முடியை பார்த்து, அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து, அவருடைய துணிகளை பார்த்து பேசாதவங்க யாராவது இருக்கிறீங்க? එයාගේ කොණ්ඩේ එයාගේ සින්දු එයා පණිඩක් ගැන කතා කරන්නේ නැති අය කවුරු හරි ඉන්නවා. எல்லாருமே பேசுங்க. හැමෝම කතා எல்லாருமே කරනවා. விமர்சனம் பண்ணிருங்க. හැමෝම දොස් කියනවා. ஆமா இல்லையா? හොඳ නැද්ද? ஜான் ஜெபராஜ் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்லையா? එයා ආලේපේ ලැබිච්ච කෙනෙක්ද නැද්ද? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். එයාට ආලේපේ ලැබිලා அதனால තියෙනවා. தான் ஊழியம் பண்றாரு. ඒකයි එයා සේවය කරන්නේ. அவருடைய தப்பிதங்கள் அவர் தேவனோடு கூட பார்த்துக்கணும். එයාගේ වැරදි එයා දෙවියන් වහන්සේත් එක්ක நான் நீங்கள் බලනවා. நியாயம் தீர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. අපිට විනිශ්චය කරන්න බෑ. ஆனா நாம் அவரை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். නමුත් එයා ගැන අපි කතා කරලා ஆனால் வசனம் சொல்லுகிறது, නමුත් වචනේ කියනවා அவனை தன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தும். එයාගේ අතට දීලා சவுல் வந்து ஒரு ஊழியக்காரன் கிடையாது, සවුල් සේවකයෙක් නෙවෙයි. அவன் ஒரு ராஜா. එයා රජෙක්. கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். දෙවියන් වහන්සේ රජෙක් හැටියට ஆனால் அபிஷேகம் பண்ணினது யாரு? නමුත් ආලේපේ කරේ කවුද? தேவன். දෙවියන් அது වහන්සේ. என்ன அபிஷேகமா இருக்கட்டும், ඒ මොන அது ආලේපේ பாட்டு பாடவா இருக்கட்டும், தீர்க்க தரிசனம் சொல்லவா இருக்கட்டும், சுவிசேஷம் சொல்லவா இருக்கட்டும், ஊழியம் செய்யவா இருக்கட்டும், எதற்காயும் கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினால் அந்த அபிஷேகம் கர்த்தரால் வந்தது. මොන වේදුවකට දෙවියන් වහන්සේ ආලේපේ කරාද? ඒ ආලේපේ දෙවියන් වහන්සේ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை குறித்து அவதூறு பேசுகிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. දෙවියන් වහන්සේගෙන් ආලේපේ ලැබිච්ච කෙනෙක් ගැන අපි කතා කරන අපිට කිසි අයිතියක් නැහැ. என்னை குறித்து பேசிருக்கலாம். අපි මං ගැන කතා அப்பா කරනවා. சார் அப்படி பேசுறாரு, ඇයි පාස්ටර් එහෙම කතා அப்பா சார் කරන්නේ? இப்படி சொல்றாரு, ඇයි පාස්ටර් එහෙම කියන්නේ? அதனால எனக்கே தான் பேசுறான். එයා මටමයි කතා ஆளை කරන්නේ. பாரு, ஆளை சைஸா பாரு. එයා බලන්නේ එයාගේ සයිස් එක. இந்த சைஸா இருந்தே இவ்வளவு பேசுறாரு, நம்ம கொஞ்சம் ஹைட்டா இருந்தா எப்படி இருக்கும்? මේ සයිස් එකේ මේව කතා நீங்க பேசுறது பண்ணி நானா சொல்றேன். කොහමද? கற்பனை பண்றதுக்கு நமக்கு முடியும். அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், මම මොනවද කියන්න උත්සාහ කරන්නේ? இப்படி நாம் அநேகரை குறித்து මේවා අපි ගොඩක් අය பேசியிருக்க வாய்ப்பு உண்டு. කතා කරන්න අවස්ථාවක් තියෙනවා. ஆனால் නමුත් தாவீது என்ன செய்கிறார்? දාවීද් මොනවද කරන්නේ? உம்மை என் கரத்தில் ஒப்பு கொடுத்தோம், එයා මගේ අතට බාර දීලා நான் உமக்கு தீங்கு செய்யவில்லை මම ඔයාලට නපුරු දෙයක් என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் அந்த சால்வையின் ஓரத்தை வெட்டினார். ඒක පෙන්නන්න ඒ රීති කැලේ කැපුවා. ஆனாலும் அது அவனுடைய இதயத்துக்கு வேதனையாயிற்று. නමුත් ඒක එයාගේ හිතට වේදනාවක්. என்னைக்காவது வேதனைப்பட்டிருக்கிறோம்? අපි කවදාරි දුකට පත් වෙලා තියෙනවා. பேசுறதே மறந்துடும். කතා කරන බේකම අපි අමතක කරනවා. நான் சொல்லணும், මං කිව්වා இப்ப කාටද කිව්වේ? யாருகிட்ட, කාටද කිව්වේ? எங்க කොහෙද? கேட்டு போயிட்டே இருக்க. ඒ වාලේ යනවා. ஆனால் தாவீது அப்படி கிடையாது. නමුත් දාවීදේ නෙමෙයි. இன்னும் ஒரு ஸ்தானத்தில் நான் பார்க்கிறோம். තව ස්ථානයක බලන්න. 1 சாமுவேல் 26:9 தொடங்கி 16 வசனத்திலும் நாங்கள் வாசிக்கும் 1 சாமுவேல் 26 එක සාමුවේල් 26 9 16 வரை நாங்கள் வாசிக்கும் பொழுது නම් වචන 9 ඉඳලා 11வது வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, 11 වෙනි වචනේ දෙවෙනි அப்பொழுது அவர்
தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சபையும் எடுத்துக் கொண்டு போவோம் என்றான். அப்பையும் என்ன செய்கிறான்? சவுலை தேவன் தாவீது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அப்பொழுதும் அவனோடு கூட இருந்த அந்த 400-600 பேர் என்ன சொல்றாங்க? நல்ல ஒரு வாய்ப்பு, கொன்றுவோம், எல்லாரையும் கொன்றுவோம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நாங்கள் அவர் மீது நாங்கள் கை போடக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல அவனை காக்கிறது நாங்கள். ஆனால் அவனுடைய செப்பையும் ஈட்டியும் செப்பு ஏதோ எல்லையாய் பாஜனை. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? அதை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு பிறகு சொல்லுகிறான். 12வது வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தாவீது உள்ள வந்து போறதுக்கு ஆண்டவர் உதவி செய்றார். கர்த்தர் அவர்கள் அயர்ந்த நித்திரையை கட்டளை கொடுக்கிறார். எல்லாரும் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது கொண்டுட்டு போக முடியுமா? முடியாது. அப்படி கொண்டுட்டு போனாங்க. வேதத்தில் எத்தனை முறை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. மாறாக அந்த ஈட்டியையும் செப்பையும் எடுத்துக் கொண்டு போனார். அதுக்கு பிறகு போய் சொல்றான், உங்களுடைய ராஜாவை காக்காதபடி உங்களுக்கு கர்த்தர் நியமித்துக் கொடுத்த தலைவரை காக்காதபடி நீங்கள் எல்லாரும் எப்பொழுது இவ்வளவு அசட்டுத்தனமா இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவன் பேசுறது நம்ம அப்போது சவுல் திடீர்னு எழுப்பி அவன் சொல்றார், தாவீதுடைய சத்தமாக இருக்கிறது. நான் சொன்னேன், அன்பு மகனே, இவ்வளவு நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எதிரியே தாவீதை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா, கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவாரா, கர்த்தருக்கு நலமானதை செய்வாரா அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறது நம்ம பார்க்கிறோம். நமக்கு யாரு தீங்கு செய்தாலும் அவர்களும் தேவசாயலாக இருக்கிறார், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் என்று சொல்லி நமக்காக நமக்கு மேற்கொள்ள நமக்கு என்னால முடியும். ஆனாலும் அதை நான் செய்ய போகிறேன். ஆனாலும் அதை நான் செய்யவில்லை. காரணம் என்ன? கர்த்தர் நியாயாதிபதியாயிருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாங்கள் அந்த காரியங்களை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வரது புரியுது? அதாவது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யார் மீதும் நாங்கள் கைகளை யார் மேலையும் நாங்கள் குற்றப்படுத்தோம். யாரை குறித்து நாங்கள் பேச முடியுமா இருந்தாலும் பேச முடியுமா? முடியும். ஆனால் ஏனென்றால் கர்த்தர் அபிஷேகம் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது பேசும்பொழுது நாங்கள் யாரை குற்றப்படுத்துகிறோம்? அபிஷேகம் பண்ணினவரை குற்றப்படுத்துகிறோம். எனவே கவனமாய் இருக்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்று சொல்லி நான் சொல்லி அடுத்த பகுதியை நான் கடந்து 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 6வது வசனத்திலே சவுல் என்ன செய்கிறான்? அவன் கர்த்தரிடத்திலே கேட்டு பார்த்தான். சந்தேகம் கர்த்தரிடத்திலே கேட்டு பார்த்தான். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி பார்த்தான். கர்த்தர் என்னோட கூட இடைப்படுவார்னு சொல்லி எதிர்பார்த்தான். ஆனால் எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பில்லை? கர்த்தர் அவனை விட்டு போயிட்டார். கர்த்தர் நம்மை விட்டு போகாதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் அவனோடு கூட இல்லாத நிமித்தமா அவன் என்ன செய்கிறான்? அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போகிறான். யார் தேடி போறான்? சாஸ்திரம் பார்க்க அஞ்சனம் பார்க்கிறவர்களை. நாங்க சாஸ்திரம் பார்க்க போறோம்.
போறோமா இல்லையா? යනවද නැද්ද? அந்த பாஸ்டர்கிட்ட போனா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ඒ පාස්ටර් ළඟට ගියොත් යානකට இந்த பாஸ்டர்கிட்ட போனா சுகப்படுத்துவாங்க. ඒ පාස්ටර් ළඟට ගියොත් அந்த பாஸ்டர்கிட்ட போனா அவன் நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாரும் சொல்லுவாங்க. ඒ පාස්ටර් ළඟට ගියොත් වෙන දේ වෙන්න යන දේ ඔක්කොම කියයි. நாம போறது கிடையாது. ஆனா போறவங்க இருக்கு. අපි යන්නේ නැහැ නමුත් යන අය ඉන්නවා. இது என்னத்துக்கு போறீங்க? මේ ඇයි යන්නේ? குறி கேட்க போறேன். මොනවද කියලා බලන්න යන්නේ. பாஸ்டர் நான் வெளிநாட்டுக்கு போலாமா போக கூடாது? පාස්ටර් මම පිටරට යන්න கல்யாணம் கட்டலாமா கட்டக்கூடாது? අසාද පදින්න கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. පොඩ්ඩක් කාලෙක யார்கிட்ட கேட்டு சொல்றது? කාගෙන් කාලෙක යනවා. பொண்ணே கூட்டிட்டு வந்தா கேட்டு சொல்லிக்கோமா உனக்கு இஷ்டமா இல்லையா? ළමයන්ට එක්කම තාරවන්න පුළුවන් යන කැමති නෑ. கேட்டு சொல்லல. ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா கேட்டு சொல்லணும் உனக்கு இஷ்டமா இல்லையா அவரை கட்டுறதுக்கு? දෙන්නම આવොත් අපිට අන්න පුළුවන් කැමති නැද්ද කියලා. இது நம்ம வேலை கிடையாது. මේ අපේ වැඩේ ஆனா නෙවෙයි. நிறைய ஊழியக்காரங்க இதை தொழிலாவே வச்சிருக்காங்க. නමුත් ගෝසේ සේවකයෝ මේක රස්සාවක් හැටියට තියාගෙන 200 பேர் வந்தா 100 பேர் வந்தா 10 பேர் வந்தா 10 பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றோம். 10 දෙනෙක් ආවා ඒ 10 දෙනාටම අනාගත වාක්‍ය කියනවා. அவர்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லி එයාලගේ වචනේ පැහැදිලිව කියනවා. என்னது? මොනවද? அவர் தேவன் சொல்லுகிறதை பேசவில்லை. එයාලා දෙවියන් වහන්සේ කියන දේ ஆளை කතා பார்த்து தங்களுடைய இருதயத்திலிருந்து அவங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக பேசுவார். මනුෂ්‍යයා බලලා හදවතින් එයාලව සතුටු කරන්නයි කතා කරන්නේ. உங்களுக்கு தேவைகளை பத்தி எனக்கு தெரியுமா தெரியாதா? ඔයාගේ අවශ්‍යතාවල් ගැන உங்க குடும்ப சூழ்நிலையை பத்தி எனக்கு தெரியுமா தெரியாதா? ඔයාගේ පවුල ගැන මම புதுசா வந்திருக்கவங்களை பத்தி எனக்கு தெரியாது. අලුතෙන් ආපු අය ஆனா ගැන பழசா இருக்கவங்களை பத்தி தெரியுமா தெரியாதா? ඔයාලා ගැන දන්නවද නැද්ද? அப்புறம் ஏன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம்? එතකොට අය අනාගත වාක්‍ය කියන්නේ. எதுக்கு சொல்றேன்? ඇයි කියන්නේ? நீங்க கர்த்தரோடு கூட இருந்தால் ඔයාලා දෙවියන් වහන්සේ கர்த்தரோடு கூட பேசு. දෙවියන් වහන්සේ ඔයාලත් எனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் எனக்கு தான் சொல்லணுமே ஒழிய මට කරන්න යන දේ මට තමයි දෙවියන් වහන්සේ எனக்கு செய்ய வேண்டியது இன்னொருவரை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. මට කරන්න යන දේ තව කෙනෙක්ට කියලා වැඩක් නැහැ. ஆமா இல்லையா? හොඳ නැද්ද? ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மூலம் கூட பேசுகிறார். ඒකද අපි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක කතා කරන්නේ. அவர் பேசும்படியாய் காத்திருந்தால் அவர் நம்மோடு கூட பேசுவார். එයා කතා කරන්න අපි බලාගෙන ඉන්නවනේ කියන්නේ. அவருடைய சத்தம் நமக்கு தெரிந்திருந்தால் அவர் பேசுகிறது நமக்கு கேட்கும். එයාගේ හඬ අපි දන්නවනේ එයා කතා அது இல்லாதனால தான் நாம எங்கேயோ போக வேண்டியிருக்கு. ඒ නැති නිසා අපි අනිත් ස්ථානවලට යන්නේ. உண்மையா ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுவார் இல்லைன்னு சொல்லல. සේවකයෝ තුලින් දෙවියන් වහන්සේ කතා ஆனா කරන්නේ. எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார். නමුත් කොයි වෙලේ කතා நீங்கள் කරනවද? தவறு செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். වැරදි දෙයක් කරද්දී දෙවියන් වහන්සේ කියයි. நீங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் போகும்போது கர்த்தரோடு கூட உங்களை தேற்றும்படியா பேசுவார். ජීවිතේ නඹුරු ස්ථානයක ඉන්නවනේ දෙවියන් වහන්සේ ඔයාලට ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசவில்லை. දෙවියන් වහන්සේ මත් එක්ක කතා කරන්නේ. சபையில் என்னோடு கூட பேசவில்லை. සභාවෙන් මත් එක්ක කතා කරන්නේ. ஊழியக்காரர் மூலமா என்னோடு கூட பேசவில்லை. සේවකයෝ තුලින් කතා කරන්නේ. அப்படின்னு சொல்லி நாம குறி கேட்கறதுக்கு இன்னொரு ஊழியக்காரன் போக கூடாது. එහෙම කියලා තව සේවකයෙක් ගාව යන්න හොඳ නැහැ. போங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. යන්නේ ඒකේ කිසි அது ප්‍රශ්නයක් நீங்களும் கடவுள் නැහැ. பார்த்துக்குவீங்க. ඔයයි දෙවියන් වහන්සේ බලා ගන්න ඕනේ. ஆனால் அப்பேற்பட்டதான காரியங்களை அவன் செய்கிறது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். නමුත් ඒ වගේ දේවල් මේ ආකාරයෙන් අපිට බලා ගන්න. 1 சாமுவேல் 31:6 நம்ம பார்க்கிறோம். ඒක සමවැල් அப்படியே அன்றைய தினம் சவுல் அவன் 3 குமாரரும் அவனுடைய ஆயுததாரியும் அவனுடைய இந்த இடத்துல அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் மரித்து போகிறார்கள். මේ ස්ථානයේ යාගේ දරුවන් යාගේ ජනතාව හැමෝම මැරෙනවා. ஏன் மரித்து போகிறார்கள்? ඇයි මැරෙන්නේ? அதுக்கு காரணம் என்ன? ඒකට හේතුව මොනවාද? ரெண்டு காரணம். හේතු දෙකක්. முதலாவது පළවෙනි එක ஆண்டவர் சொல்ற அமலேக்கியரை நீ கொன்று போடு. දෙවියන් වහන්සේ කියන ඒ ජනතාව මරන්න. எல்லாரையும் கொண்டு போ. හැමෝම මරන්න. பால் குடிக்கிற பிள்ளை முதல் கொண்டு ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போடு. පොඩි දරුවා පැටලුවා අනිත් හැම ஒன்றையும் දෙයක්ම மீதம் வைக்க கூடாது. කිසි දෙයක් අතාරින්න එපා. ஆண்டவர் சொன்னாரா? දෙවියන් වහන්සේ කිව්වද? எல்லாத்தையும் கொண்டான். හැම දෙයක්ම මැරුවා. எல்லாத்தையும் கொண்டுட்டு හැම දෙයක්ම මරලා. நல்ல கொழுத்த ஆடு மாடுகளை மட்டும் பிடிச்சிட்டு வந்து හොඳ පැටලුවා ඒ අල්ලගෙන ආවා. ஆண்டவர் சாமுவேல் சொல்றார், දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ට කියනවා போ යන්න. போய் பாரு ගිහලා බලන්න. அவன் என்ன செஞ்சிருக்கான். එයා මොනවද කරලා තියෙන්නේ? சாமுவேல் வரான். සාමුවෙල් එනවා. வரும் பொழுது சாமுவேல் வரதை பார்த்துட்டு சவுல் ஓடி வரான். එනකොට සාමුවෙල් එක ஓடி வந்து சொல்றார், බලලා கர்த்தர் சொன்னபடி நாங்கள் செயல் பெற்றோம். දෙවියන් වහන්සේ කියපු හැටියට அவனைக்கே நாங்கள் மேற்கொண்டோம். ඒ ජනතාව எல்லாமே හැමෝම கொண்டுட்டோம். මැරුවා. அவர் சாமுவேல் கேட்கிறான், கேட்கிற சத்தம் என்ன? සාමුවෙල් ආනෝයිදුනේ ඇයිනේ මොන සද්දේද? என்ன சத்தம் கேட்குது? මොනවද සද්දේ ඇහෙන්නේ? ஆடு மாடு சத்தம் கேட்குது. පැටලුවාගේ සද්දේ ඇහෙනවා. உடனே சாமுவேல் அது சவுல் சொல்றார், සවුල් කියනවා உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் கொண்டு வந்தோம். එයාගේ දෙවියන් වහන්සේ පූජාවක් කරන්නයි කියනවා. யாருடைய தேவனுக்கு? කාගේ දෙවියන් වහන්සේ? யாருடைய தேவனுக்கு? කාගේ දෙවියන් වහන්සේ? உம்முடைய தேவனுக்கு. එයාගේ දෙවියන් அப்ப වහන්සේ. அந்த தேவன் சவுலுக்கு யாரு? එතකොට මේ දෙවියන් වහන්සේ සවුල්ට කවුද?
அப்படிதான் சில நேரங்களில் நாங்கள் செய்கிற தவறுக்கு நாங்கள் முலாம் பூசுகிறோம். එවද අපි කරන වැරද්දට අපි කතාවක් කියනවා. அது எனக்கு இல்ல, ඒ මට නෙමෙයි. கர்த்தருக்கு கொடுக்க ඒ முடியும், දෙවියන් වහන්සේට දෙන්න. அதுக்கு கொடுக்க முடியும், එයාට දෙන්න. தேவனுக்கு செய்ய முடியும். දෙවියන් වහන්සේට කරන්න. தேவன் அதை உன்னோட கேட்க දෙවියන් වහන්සේගේ ඉල්ලුවන. வழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உண்டாகும். පූජාවට වඩා කීකරුවට ඒක උතුම්. கர்த்தர் உங்களுக்கு கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறார் ஒழிய දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ කීකරුකම. உங்களுடைய பணிகளை அல்ல. එයාගේ පූජාව. முதலாவது அவன் செய்த தவறு. ඉස්සෙල්ලා කරපු වැරද්ද ඒක. இரண்டாவது, දෙවෙනි தேவன் அவனை விட்டு போனார் என்று சொல்லி தெரிந்து දෙවියන් වහන්සේ එයාගේ පිටත් වුණා කියලා அவன் දැක්කා. என்ன செய்திருக்கான்? එයා මුදා කළා. அவன் தேவனிடத்துல வந்திருக்கான். දෙවියන් වහන්සේ ගාව එන්න ඕනේ. புதிய ஏற்பாட்டிலே අලුත් කිවිසුදු. யூதாஸ்காரியோத் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார். යූදාස් දෙවියන් වහන්සේ කාවලා දුන්නා. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். පේතර දෙවියන් වහන්සේ කවුද කියලා දන්නේ නැහැ. காட்டி கொடுத்த யூதாஸ் என்ன செய்தான்? அந்த பணத்தை கொண்டு போய் வீசினான். යූදාස් ඒ සල්ලි විසික් කරා. இயேசு கிறிஸ்து தான் வேணும் அப்படின்னா. යේසුස් වහන්සේ තමයි ඕනේ කියලා. ஆனால் போன இடம் தவறான இடம். නමුත් ගිය ස්ථානයේ වැරදි. அந்த இடத்துல போகாம அவன் எங்க வந்திருக்கணும்? ඒ ස්ථානයට යන්න බෑ කොයි ස්ථානයකට. இயேசு கிறிஸ்து இடத்துல வந்திருக்கணும். යේසුස් වහන්සේ ගාව එන්න ඕනේ. காட்டி கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவிட கொண்டு போனாங்க, போத்திபார்ட்ட கொண்டு போனாங்க, மதத்தலைவர்கிட்ட கொண்டு போனாங்க. அந்த இடத்துல வந்திருக்கலாமா? முடியாதா? පාවලා දීපු යේසුස් වහන්සේ හැම ස්ථානෙම එක්කගේ ඒ ස්ථානයට එන්න ඕනේ. முடியுமா? முடியாதா? வந்திருக்கலாம். එන්න පුළුවන්. ஆனா அவன் அங்க வரல. නමුත් ඒ ස්ථානයට மாறா அவன் எங்க போனா? එයා කොයි எங்க ස්ථානයකට காசு வாங்கினானோ அவன் அங்க போய் நின்னான். කොයි ස්ථානයේ සල්ලි ගත්තද? கடைசியில நான் கொண்டு சேர்த்தான். ඒ වාසිය එයා වැරුවා. ஆனால் பேதுரு නව පේතර. ஆண்டவர் එයා දෙවියන් அனல் වහන්සේ பிரசாதாரி. ඇඬුවා. யார் நீ சொன்னது நடந்துச்சு? ඔයා කරපු දේ වුණා. என்ன சொன்ன நம்ம மறுதலிச்சு. ඔයා මම என்னை දන්නේ மன்னிப்பீரா? මාව සමාව දෙන්න. கர்த்தரவனை. දෙවියන් වහන්සේ එයාට සමාව அதனால දෙන්න. உயிர் தெளிந்த பிறகு பேதுருவையும் அழைத்து வாருங்கள் சொல்லி மெசேஜ் அனுப்புறார். ඊට පස්සේ යේසුස් වහන්සේ නැගිට්ටම කියන පේත්‍රස්වත් එක්කන් එන්නේ කියලා. சவுல் என்ன செய்திருக்கார்? සවුල් මොනවා කළා? ஆண்டவரே நான் தவறு செய்தேன். දෙවියන් වහන්සේ මම ஆண்டவரே நான் கீழ்ப்படியா. දෙවියන් වහන්සේ මම කී தயவு කරා? செய்து என்னை மன்னிச்சு. මට සමාව දෙන්න. இந்த ஒரு வார்த்தையை கேளாதபடி මේක වචනයක් කාලේ 37 வருஷங்கள் அவர் ராஜ்யபாரம் செய்தார். අවුරුදු 37ක් යා රජෙක් හැටියට හිටියා. ஆனா கடைசியில் அவன் மறித்தான். නමුත් අන්තිමට එයා அவன் වැරදුනා. மாத்திரம் கிடையாது, එයා විතරක් නෙවෙයි. அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய 3 புதல்வர்கள், එයාත් එක්ක හිටපු එයාගේ දරුවෝ දෙන්නෙක්. அவனுடைய ஆயுததாரி එයාගේ சேனாவின் நாயகன், සේනාවේ නායකයා. அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் மறித்து. එයාත් එක්ක හිටපු එයාගේ ජනතාවන් වැරදුනා. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා. அதே போல இன்னொரு ஆளை பார்த்தீங்க, ඒ වගේ තව කෙනෙක් වෙනවා. ஏலி. ඒලි. ஏலி 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களா? ඒක සාමුවෙල් 4 17, 18, 19 வசனங்களை. 19 වෙනවා. ஏலி அவனுடைய குமாரர் 2 பேர், அவனுடைய மருமகள் எல்லாரும் மறிக்கிறது நினைப்பாங்க. ඒලි එයාගේ දරුවෝ දෙන්නෙක් එයාගේ ලේලි ඔක්කොම මැරෙන එක අපිට බලා ගන්න පුළුවන්. ஏன் மறிச்சு போவாங்க? ඇයි මැරෙන්නේ? காரணம் මොනවද හේතුව? அவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்யவில்லை. එයා කරන්න ඕන දේ එයා කරේ නැහැ. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தை அவன் வளர்க்கவில்லை. ළමයාව හදන්න ඕන විදිහට එයා හැදුවේ නැහැ. ஊழியம் தான் பண்றான், සේවය තමයි குடும்பமா மினிஸ்ட்ரி பண்றான், පවුලක් හැටියට සේවය ஆனா කරනවා. பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்கவில்லை. නමුත් ළමයාව හරියට හැදුවේ නැහැ. தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் வளர்க்க. දේව වහන්සේ කැමති විදිහට හැදුවා. ஆலயத்தில் விபச்சாரம் பண்ணுகிறார்கள், සභාවේ පවු කරනවා. காணிக்கையை பலி செலுத்துவதற்கான பொருட்களை அவர்கள் தங்களுக்கு எடுத்து பயன்படுத்துகிறார்கள். පූජාවක් කරන දේවල් ඒගොල්ලෝ එයාලගේ இதையெல்லாம் அவர்கள் செய்த நிமித்தம் මේ දේවල් එයා කරපු නිසා கர்த்தர் அந்த குடும்பத்தை மறிக்க போடுகிறார். දේව වහන්සේ පවුල මැරෙන්න එයා 2 பேரும் ஒப்னியும் பினகாசும் அவர்கள் 2 பேரும் யுத்தத்திலே மறித்து போகிறார்கள். පුත්‍රයෝ දෙන්නම යුද්ධයේ මැරුණා. பிள்ளைகளை மறிச்சு போயிட்டானுங்க. ළමයි මැරුණා. ஆண்டோட உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தியனால் பிடிக்கப்பட்டது. දේව වහන්සේගේ givisum පෙට්ටිය ඒ ස්ථානයට அவன் ගියා. அந்த செய்தி கேள்விப்பட்டோடு அவன் மல்லாக்க விழுந்து அவன் முதுகெலும்பு உடைந்து அவன் மறித்து ඒ போகிறான். මඩිලියාලා එයා වැටුණාම එයාගේ කොන්ද කැඩිලා. அந்த நேரத்தில் அவனுடைய மருமகள் மகப்பேருக்காக பிள்ளை பேருக்காக இருக்கிறான். එයාගේ ලේලි දෙන්නෙක් ළමයිත් එක්ක ඉන්නවා. பிள்ளை பெறதுக்கு இருக்கிறான். ළමයි ලැබෙන්න ඉන්නවා. அப்ப அந்த நேரத்தில் அவள் பிள்ளை பெற்ற பொழுது ඒ ළමයි ලැබුණා. தாதி வந்து சொல்ல, உனக்கு ஒன்றும் பயப்படாத, உனக்கு நல்ல ஆம்பளை பிள்ளை இருக்குது. එයා ඇවිල්ලා කියනවා බය වෙන්න එපා උද இந்த பிரிவு தருவை. පිරිමි දරුවෙක් හම්බුණා. ஆனா அவ அதெல்லாம் பத்தி காதலே போட்டுக்கிறான். නම් දේවය ආවේ නැහැ. அவளுடைய இருதயம் என்ன யோசிக்கிறது? එයාගේ හදවත මොනවද හිතුවේ? மாமாவும் செத்து போனான், මාම මැරුණා. புருஷனும் செத்து போனான். පුරුෂයා මැරුණා. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும்
பிடிக்கப்பட்ட දේවාසිය කිවිසුම් පෙට්ටියක් කියනවා. தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போயிட்டது දේවාසිය මහිමේ ශ්‍රී දේශයෙන් அப்படின்னு පිටත් சொல்லி වෙනවා කියලා. அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வச்சுட்டு அவனும் மறைச்சு ඒ ළමයට නමක් තියලා එයාත් මැරුණා. 1 சாமுவேல் 4:20 එක සාමුවෙල් 4:20 சொல்லுகிறது அவள் சாக போகிற நேரத்தில் එයා මැරෙන්න යනවා වෙලාව. ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். පිරිමි දරුවෙක් ලැබුණා. அவள் ஒன்றும் சொல்லவும் இல்லை, එයා කිසි දෙයක් කිව්වේ නැහැ. அதன் மேல் சித்தை போட்டுக் கொள்ளவும் இல்லை. ඒ ගැන හිතුවේවත් නැහැ. கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு போயிடுச்சு. දේවාසියගේ මහිමය අපේ கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னா දේවාසිය අපේ நம்ம සමග ஆண் பிள்ளையா இருக்கட்டும், சொத்து சுகமா இருக்கட்டும், பேர் புகழா இருக்கட்டும், எதிர்த்தும் பிரயோஜனம் கிடையாது. පිරිමි දරුවෙක් වෙන්න පුළුවන්, දෙපොළ වෙන්න පුළුවන්, අපේ නම වෙන්න පුළුවන් කිසි දෙයක් நாம் 21 நாங்கள் வாசிக்கிறோம். 4:21 மாமன் மரித்து போனான், මාම මැරුණා. புருஷனும் மரித்து போனான், සැමියා මැරුණා. உடன்படிக்கை பிடிக்கப்பட்டு விட்டது, කිවිසුම් පෙට්ටියක් மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி මහිමේ ශ්‍රී දේශයෙන් පිටත් වුණා அந்த කියලා. பிள்ளைக்கு இக்கபோத் என்று சொல்லி பெயரை கொடுத்து அவளும் மரித்து போனாள். ඒ දරුවට නිගමොත් කියලා නම කියලා එයාත් මැරුණා. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டிய விதத்திலே நம்ம வளர்க்கணும். අපිට දුන්නා වූ ළමයි අපි හරි ආකාරයෙන් හදන්න ඕනේ. ஆமென். நான் சகோதரி சாட்சி சொல்றேன். ඒකයි ඇන්ටි සාක්ෂියක් කිව්වේ. பிள்ளை என்ன படிக்குதுன்னு தெரியாது, ළමයි මොනවද ඉගෙන ගන්න ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று விரும்பினார். ඉංග්‍රීසි ඉගෙන ගන්න ඕනේ කියලා ආසයි. பிள்ளை கத்தருக்கு கொடுத்து දේවාසිය எது வேணாலும் ஆண்டோட கேளுங்கன்னு சொல்லி, ඕනේ දේ දේවාසියකින් ඉල්ලන්න කිව්වා. அதுதான் சரியானது. ඒකයි හරි මාර්ගය. நேற்று முதல் நாள் பேசிட்டு இருக்கும் பொழுது மனைவிட்டு நான் சொன்ன காரியம், ඊයේ අමතක කතා කරලා දෙලා ஒரு புருஷனாய் ஒரு தகப்பனாய் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. සැමියෙක් හැටියට තාත්තෙක් හැටියට කරන්න ඕන දේ මම කරන්න ඕනේ. என்னுடைய பணத்தை நீங்க எப்படினாலும் செலவு பண்ணலாம், මගේ සල්ලි ඕන විදිහට පාවිච්චි කරන්න. ஆனால் නමුත් நான் මම தனிப்பட்ட விதமாய் පෞද්ගලිකව அந்த பணத்தை எப்படியும் செலவழிக்க முடியாது. ඒ සල්ලි මට ඕන විදිහට උපයෝග කරන්න. ஏன் என்று சொன்னால் எனக்கு கிடைக்க ஒவ்வொரு சதமும் என் தேவன் கொடுக்கிறது. ඒකෙන් මට ලැබෙන හැම සල්ලිම දේවල් அந்த ஒவ்வொரு சதத்துக்கும் நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கிறேன். හැම සතේකට මම දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න ඕනේ. அதே நேரத்தில் ඒ වෙලාවේ ஒரு கணவனாய் සැමියෙක් ஒரு හැටියට தகப்பனாய் පියෙක් என்னுடைய හැටියට மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்ய வேண்டும். බිරිඳට ළමයින්ට කරන්න ඕන දේ මම කරනවා. அப்படி இல்லைன்னா அதற்கும் நான் கத்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறேன். එහෙම නැත්නම් ඒකටත් මම දෙවියන් වහන්සේට ගණන් ஆனால் දෙනවා. ரெண்டு இடத்துலயும் நான் பேலன்ஸா இருக்கேன். ඒ ස්ථාන දෙකේ මම හරියට ඉන්න ඕනේ. ஆண்டவர் கொடுக்கிறாரு தானே, දෙවියන් වහන්සේ දෙනවා. செலவு பண்ணலாம், වියදම් කරනවා. வாய்ப்பே கிடையாது. එහෙම කරා. ஏனென்றால் நான் கணக்கு ஒப்புவிக்கிறேன். ඒකෙන් මම ගණන් දෙනවා. அதனால் நான் கத்தர் இதுவரையும் நடந்தது. ඒ නිසා අද වෙනකන් දෙවියන් වහන්සේ கத்தர் உண்மையா இருக்கு. දෙවියන් වහන්සේලා අවංක වෙන්න ඕනේ. கத்தர் ஊழியத்திலே தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். මේ සේවය තුළින් තමයි දෙවියන් වහන්සේ கேட்கலாம், எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அநேக காரியங்களை கர்த்தர் சொன்னதை இதுவரைக்கும் செய்திருக்கிறார். බොහෝ දේවල් දෙවියන් වහන්සේ කීප ඒවා ඉෂ්ට කරලා තියෙනවා. இன்னும் 30 எத்தனை நாள் சொன்னேன்? තව දවස් කීයක් කිව්වද? 36 நாள் இந்த வருஷம் முடியும். තව දවස් 36ක් මේ இந்த අවුරුද්ද. வருஷம் முடிவதற்கு முன்பதாக கர்த்தர் எதெல்லாம் சொன்னார் මේ අවුරුද්ද ඉවර වෙන්න කලින් දෙවියන් වහන්සේ මොන දේවල් කිව්වද? அதெல்லாம் கர்த்தர் செய்தார். ඒවා දෙවියන් වහන්සේ කරා. ஹalleluya. கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறது இன்னும் ஒரு காரணம். දෙවියන් වහන්සේ දාවීද් ආශිර්වාද முதலாவது කිව්වා. அவன் அபிஷேகம் பண்ணினவர் விதம் கைப்பற்றும். ඒකේ දෙවියන් වහන්සේගේ ආලේපේ ළඟට ආදිතික් කරනවා. தாவீது போய் பெரிய பெரிய ஆட்களை தன்னோடு கூட சேர்த்துக்கிறார். දාවීද් කියන ලොකු ලොකු ජනතාවයන් දෙකේ யாரெல்லாம் தன்னோடு கூட சேர்ந்தார்களோ அவர்களோடு கூட அவர்களை பாதுகாத்து அவன் வைக்கிறான். එයාත් එක්ක ආපු ජනතාව එයා බල ආරක්ෂා කරා. அடுத்து அவன் செய்தான காரியம், ඊළඟට එයා කරපු දේ அவனை கர்த்தர் 3 முறை அபிஷேகம் பண்ணினார். එයාව දෙවියන් වහන්සේ තුන් පාරක් ආලේපේ කරා. அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் மிக முக்கியம். අපේ ජීවිතයේ ආලේපේ ගොඩක් ගන්නවා. முதலாவது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது வசனத்திலே එක සාමුවෙල් 16:3 தன்னுடைய சகோதரருக்கு மத்தியிலே சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். එයාගේ සහෝදරයා මැදේ සාමුවෙල් එයාව ආලේපේ කරනවා. 1 சாமுவேல் එක සාමුවෙල් 16:13. 16:13 இரண்டாவதாக දෙවනුව 2 சாமுவேல் දෙක සාමුවෙල් 2வது அதிகாரம் 4வது வசனத்தின் முதல் பகுதியிலே දෙකේ වචන 14 පළවෙනි யூதா ஜனங்கள் எல்லாரும் வந்து ஜூதா வம்சத்தார்கள் அவர்களுக்கு தாவீதை தலைவனாய் இருக்கும்படி ராஜாவாய் இருக்கும்படி வந்து அவர்கள் மூப்பர்கள் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். යුදාස් ජනතාවේ තුල මැදියා රජෙක් වෙන්න ඕනි කියලා නායකයවිලා ආලේපේ කරනවා. யார் அபிஷேகம் பண்ணுகிறார்கள்? කවුද ආලේපේ කරන්නේ? யூதாவின் மனுஷர் வந்து அபிஷேகம் பண்ணுகிறார்கள். යුදා දේශීය ජනතාවේ ඇවිල්ලා යාව மூன்றாவதாக තුන්වෙනි 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே දෙක සාමුවෙල් 5:3 இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனின் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பதாக அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின பின்பு
அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இஸ்ரவேல் தேசத்துக்காக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எப்ப பண்ணியிருக்கிறாரு? ஞானஸ்தானம் எடுத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் கொண்டு அபிஷேகம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழிய தரிசனத்தை ஒரு ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அபிஷேகம். நீங்க நினைக்கல நமக்கு ஒரு ஊழியம் கொடுக்கலையே, சபையில வந்து ஆராதனை தானே இருக்கிறோம். யாராவது நினைக்கிறீங்களா? ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். குடும்பத்தை விசாரிக்க வேண்டியது உங்களுடைய ஊழியம். தன்னுடைய குடும்பத்தை நடத்த தெரியாதவன் ஊழியம் செய்ய முடியாது வேதம் சொல்லுது. குடும்பத்தை முதலாவது நாங்கள் விசாரிக்க வேண்டும். கர்த்தர் ஊழியத்தை செய்கிறது. நாங்கள் எல்லாரும் ஆண்டோடைய 1 தீமோத்தேயுவிலே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எல்லாரும் ஆண்டோடைய சேனைகளாய் இருக்கிறோம். ஆண்டோடைய போர் வீரர்களாய் இருக்கிறோம். சேனாவல பேட்டல் நாங்க சேனாவல பேட்டல். நாங்க ஏன் அதை அப்படி இருக்கிறோம் சொன்னா மற்றவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதா? உங்களுடைய பகுதியில் இருக்க வாழ்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. உங்களுடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்கினராய் நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்த, சமாதானம் இல்லாதவர்கள் சமாதானம் கூட கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேசத்தை யார் வேணாலும் ஆளலாம், ஆனால் அவர்களுக்கு நாங்கள் தேவனை சொல்ல வேண்டியதற்காக கர்த்தர் ஒவ்வொருவரையும் இருக்கிறார். சிலர் இந்த பகுதியில் வந்து அரசியல்வாதி எனக்கு தெரியாம இருக்கு. அரசியல்வாதி ஆனா உங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரியுமா இருக்கு தானே? தெரியுமா தெரியாது? தெரியாட்டியும் பரவாயில்ல. நீங்க ஏதாவது சைன் வாங்குறது கிராம சேவையில போய் போயிட்டு சைனை வாங்கிட்டு ஜேசுபின்னு சொல்லிடுவாங்க. எவ்வளவு நேரம் போகுது யாருமே சொல்றது கிடையாது. தெரியும் நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு உதவி செய்வது நிமித்தமாய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு இந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இதற்காக நான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறேன். இதற்காக தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார். அபிஷேகம் நோய்களை முறிக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சோதனை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில வியாதி வருது? அபிஷேகத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அபிஷேகம் இருக்கானே நமக்கு தெரியாது. பயன்படுத்தி பாருங்க. தாவீதை மேன்மைப்படுத்தின தேவன் அதே மேன்மை உங்களுக்கு. இன்னும் ஒரு அவனுக்கு இந்த வருஷமா எல்லாத்தையும் நம்ம வேதத்துல இருந்தா வாசிக்க சொல்றேன். நீ வேதத்தை வாசித்து பாருங்க. வசன வசனமா உங்களுக்கு போதிக்க முடியாது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையிலே உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பானம் என்று சொல்ல சொன்னான். தாவீது என்ன செய்கிறான்? அவன் போய் யுத்தம் பண்ணுகிறான். அவன் போய் அந்த சத்துருக்களை மேற்கொள்ளுகிறான். அவன் போய் அந்த எல்லாம் அவருடைய வஸ்துக்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். சுதந்திரிச்சு என்ன பண்றான்? இது நான் போய் யுத்தம் பண்ணது, இது நான் போய் சம்பாதிச்சது, இது என்னுடையது அப்படின்னு வச்சிருக்கானா? என்ன செய்கிறான்? யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு அவன் முன்ன வாட்சி பாத்தீங்கன்னா அவனோட கூட இருந்தவர்கள் சொல்லுகிறான்,
එයාත් එක්ක ඉන්න அவங்களுக்கே அனுப்பணும், එයාලට அவங்களுக்கே கொடுக்கணும். එයාලට அவங்க நம்மோட யுத்தத்துக்கு வரவில்லையே, එයාලා යුද්ධයට அவர்கள் நம்மோட கூட யுத்தத்தில் நிற்கவில்லையே, එයා අපිත් එක්ක அவர்கள் தங்களுடைய ஜீவனை பணயம் வைக்கவில்லையே එයාගේ ජීවිතයේදී என்று சொல்லி சொன்ன பொழுதிலும் එහෙම කියපු වෙලාවල என்ன சொல்லுகிறார்? එයා මොනවද කියන්නේ? இருக்கலாம், කමක් உண்மைதான். ඇත්ත තමයි. ஆனாலும் නමුත් கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தது அவர்களை ஆசீர்வதித்தார். මේ මාස අපේ ආශිර්වාද කරේ එයාලා ආශිර්වාද ஹalleluya. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தது மற்றவர்களை ஆசீர்வதித்தார். මේ මාස මාව ආශිර්වාද කරන්නේ අනිත් අය அதை ආශිර්වාද கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ඒ දෙනකොට තමයි මේ මාස ஒரு பாத்திரத்தை அப்படியே நாங்க நிரப்பி வச்சிருந்தா அது ஓகே ஆயிடும். ඒක වාසිය පුරාවති පොතේ හරියයි. அது அவ்வளவு මේකෙන් அதுக்கு மேல நிரப்ப முடியாது. ඊට පස්සේ ඒකේ ஆனா நிரப்புனது அப்படியே நாங்க கொட்டிட்டே இருக்கும் பொழுது, கொடுத்துட்டே இருக்கும் பொழுது නමුත් පිරිච්ච එක අපි ආයෙ ආයෙ දෙනකොට என்ன මොනවද වෙන්නේ? திரும்பி நிறைஞ்சிட்டே இருக்கும். ඒක ආයෙ පිරෙනවා. இதுதான் ஆசீர்வாதம். ඒ තමයි ආශිර්වාදයේ රහස. தாவீது ஆசீர்வாதத்தின் ரகசியம் இதுதான். දාවිදගේ ආශිර්වාදයේ රහස அவன் මේක. மற்றவனோடு கொடுப்பான். ඒ අනිත් අයත් එක්ක அவன் மற்றவனுக்கு கொடுப்பான். අනිත් අයට දුන්නා. 2 சாமுவேல் 5:10 சொல்லுகிறது. දෙවිසාමයේ 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹalleluya. தாவீது எப்படி விருத்தி அடைந்தானா? දාවිද කොහොමද ලොකු எப்படி? කොහොමද? தாவீது දාවිද டெய்லி விருத்தி அடைந்தானா? හැමදාම ආශිර්වාද இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் விருத்தி அடைந்தானா? සතියකට இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் விருத்தி அடைந்தானா? නැත්නම් මාසෙට வருஷத்துக்கு ஒருக்கா விருத்தி அடைந்தானா? இப்ப නැත්නම් අවුරුද්දට සැරයක් ආශිර්වාද වඩනවා. இப்ப நாளுக்கு நாள் හැමදාම நீ வேலை செஞ்சா உங்களுக்கு சம்பளம் டெய்லி கொடுப்பாங்க. ඔයාලා වැඩ කරොත් පඩිය හැමදාම දෙනවා. அப்புறம் கூலி வேலைக்கு போகணும். නැත්නම් කුලී වැඩ போனா කරනවා. டெய்லி சம்பளம் கொடுப்பாங்க. ගියොත් හැමදාම அதை வாங்கின மாவு சாப்பிட்டோமா முடிஞ்சு அன்னைக்கு. அடுத்த நாள் ஒன்றும் கிடையாது. ගත්තා வீட் சூட் எப்படி போகணும்? ஆனால் வசனம் சொல்லுகிறது වශයෙන් කියනවා தாவீது நாளுக்கு நாள் දාවිද හැමදාම ආශිර්වාද කරනවා. ஹalleluya. எத்தனை பேர் அனுபவிக்கிறோம்? කී දෙනෙක් මේක அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ඒක මම බුද්ධ විදිනවා. தேவநாம மகிமைப்படும் தேசம். ඒ වාසික වශයෙන් මහිමෙල කරනවා. நமக்கு ஒண்ணுமே கிடையாது. අපි ගාව කිසි දෙයක් නෑ. என்னோட கூட இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். මාත් එක්ක ඉන්න අය ඔයාලා දන්නවා. ஒண்ணுமே கிடையாது. මම ගාව කිසි දෙයක් නෑ. பேங்க்ல பேலன்ஸ் எப்பவுமே இருந்தது கிடையாது. බැංකුවේ බැලන්ස් තිබිලා வரும் போ. එනවා යනවා. ஆனா ஒன்றுமே இல்லாத பொழுது නමුත් කිසි දෙයක් නැති கர்த்தர் වෙනවා. எத்தனையோ காரியங்கள் செய்தார். ඒ වාසික ගොඩක් දේවල් කරනවා. நேற்றைய தினத்திலே உசனக்கியா பகுதியிலே ஒரு வீடை ஒரு ஜெப வீட்டுக்கு சைன் பண்ண கத்திருக்கிறது. ඊයේ දවසේ උසලියාවේ ගියක් සයින් කරන දේවල් මාසුලෝ. கை ஒருத்தர் நான் செலவு பண்ணது கிடையாது. මම නියම කරේ නෑ. நான் அவங்களோட போனது மட்டும்தான் என் வேலை. මම එයාත් එක්ක යන්නේ இடத்த பாட்டு கொடுத்தது மட்டும்தான் என் வேலை. ගේ බලලා දුක් දීපු එක கத்தர் ஒரு 2 மாடி பில்டிங்கை கத்தர் கொடுத்தது. මේ වාසික කටු දෙකේ බිල්ඩිමක් දුන්නා. எதுக்கு? මොකටද? ஜெபம் பண்ணணும். යාත්‍රා කරන්නේ. போய் தங்கி இருந்து ஜெபம் பண்ணணும். ගියලා නැතර වෙලා යාත්‍රා කරනවා. அதே நேரத்தில் அந்த பகுதியிலே உசனக்கியா பகுதியில் ஆரம்பத்தில் நாங்கள் ஊழியம் செய்தோம். උසලියාව පැත්තේ අපි ඉස්සෙල්ලා அந்த பகுதியில் மறுபடியும் ஊழியத்தை ஆரம்பிக்க கத்தர் ஒரு வாசல் இருக்கிறது. ඒ සේවය ආයි පටන් ගන්න දේවාංශේ මාර්ගය மாசம் 60,000 ரூபாய் வாடகை. මාසෙට අඩදා පිළිවෙල. நான் கொடுக்க போறது கிடையாது. වර්ධනය දෙන්නේ. யாரோ கொடுக்குறாங்க, நான் ஊழியம் செய்வேன். කවුරු දෙනවා අපි සේවය කරනවා. வாரம் இங்கே எத்தனையோ ஊழியர்கள் நடக்குது. හැම සතියෙම எத்தனையோ பேர் මේ සේවය වෙනවා. சரி. ගොඩක් අය අපි எத்தனையோ பேருக்கு கொடுக்குது. ගොඩක් අය අපි දෙනවා. என்னோட கூட சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அப்படி. මාත් එක්ක ඉන්න හැමෝම වෙනවා. ஆரம்பத்தில் வாசிச்சது போல ඉස්සෙල්ලා කියනවා வசனம் என்ன சொல்லுது? වශයෙන් මොනවද? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், வீணா போனவங்க. කමකට නැති ஆனா நம்மை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதம் අපි பண்ணுவார். මේ දේවාංශේ බොහෝයට ආශිර්වාදයක් அநேகருக்கு දෙනවා. ஆசீர்வாதம். බොහෝයට ආශිර්වාදයක්. ஆனால் නමුත් எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமானால் මේ දේවල් කරන්න ඕන. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். දේවාංශ අපිත් එක්ක ඉන්න ඕනේ. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். අන්තිමට වශයෙන් 1 කියනවා சாமுவேல் 18:12 சொல்லுகிறது. 1 සාමුවෙල් 18 12. 12 கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் දේවාංශේ දාවිත් එක්ක தன்னை விட்டு விலகி போனார் என்றும் එයාගේ පිටත් වෙලා சவுல் கண்டு සවුල් දැනගෙන தாவீதுக்கு பயந்து. දාවිට බය වුණා. ஹalleluya. நம்ம பார்க்கிறவங்க අපි බලන අය நம்மளை பார்த்து பயப்படும். අපි බලන බය වෙනවා. எதுக்காக பயப்படணும்? ඇයි බය වෙන්නේ? அவங்க பின்னுக்கு பிளக்கெட் இருக்கிறாங்க நீங்க. අපි විශ්වාසී සේවයක් ඉන්නවා කියන්නේ. கர்த்தருடைய சேனை நம்மோடு கூட. දේවාංශයේ සේනාව අපිත් එක්ක. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மோடு கூட. දේවාංශික ආලෝකය අපිත් සමග. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். දේවාංශය අපිත් සමග. எங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இருக்குது என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். අපි ගාව නැති දෙයක් මෙයාලා ගාව තියෙනවා කියලා අනිත් අය அது බලනවා. எது? ඒ මොනවාද? தேவனுடைய அபிஷேகம். දේවාංශික ආලෝකය. தேவனுடைய அபிஷேகம் நம்ம மீது இருக்கும்.
දේවාසික ආලේපය අපිත් සමග තියෙනවා. யாரையும் எதுவும் பண்ண முடியாது. කිසි දෙයකට මොකක් කරන්න බෑ. புரியுதா உங்களுக்கு? தானியேலை தூக்கி சிங்கக்குழியில போட்டான். දානියෙල් සිංහයෝ ගාව දානවා. சிங்கம் யார் கடிச்சு சாப்பிடும்? සිංහයෝ කාවද හපන්නේ? யார் கடிக்கும்? කාවද හපන්නේ? அது கூட தெரியல உங்களுக்கு. சிங்கம் யாரு கிடைக்குது? இதான் வீணா போனீங்க. முட்டா பேரு யாரு? சிங்கக்கவில போட்டா யாருக்கு சதை இருக்குதோ அவங்க தானே சாப்பிடும். කාවදාන්නේ ඒගොල්ලෝ ஆமா இல்லையா? ஏன் தாவீது சாப்பிடல? தானியேல் சாப்பிடல. ඇයි දානියෙල් කෑවේ? அவன் ஆவியிலே இருந்தான். ඒ ආත්මයේ සිටියා. அவனிடத்தில் அபிஷேகம் இருந்தது. එයාට ආලේපය තිබ්බා. அவன் சொன்னான், சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்க கூடாது. நீதியாக තියෙන දේවාංශය தேவனை நோக்கி ஜெபம் பண்ண கூடாது. දේවාංශය නම් சட்டம் போடப்பட்டிருந்தாலும் சட்டம் என்னை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. நீதி දාලා තිබුණ මාව දේවාංශයෙන් දුරස් කරන්න. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. වචනේ පැහැදිලිව කියනවා. அவன் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறதை அறிந்து நீதியை දාලා තියෙන அவன் எப்பொழுதும் செய்கிறது போல 3 நேரம் இஸ்ரவேலுக்கு நேரம் எருசலேமுக்கு நேரம் தன் பலகணிகளை திறந்து வைத்து அவன் ஜெபித்தான். එයා කරනවා වගේම ජනේලයාට ඉස්රේල් දේශයේ அவன் ஜெபிக்கிறான் என்ற குற்றத்தை அன்றி அவனிடத்தில் வேற எந்த ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியாது. යාත්‍රා කරන එක විතරේ වැරදි කියලා යාළුවට බලා ගන්න පුළුවන්. ஜெபிக்கிறவனை கொண்டு போய் சிங்கத்துக்குள்ள போட்டாங்க. යාත්‍රා කරන මනුෂ්‍යව සිංහයොත් සමග சாப்பிட முடியும். කන්න පුළුවන්. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ඒ තුන්දෙනා වෙනවා. கர்த்தரிடத்திலே தான் ஜெபிக்கிறான். දේවාංශලා යාත්‍රා කරනවා. ராஜா என்ன சொன்னா? சிலையிடத்துல கேளு. රජා මොනවද කිව්වේ? முடியாது. ඒ රූපේ சிலை නමස්කාර வணங்க போறது கிடையாது. එයාලා කිව්වා බෑ. ஜீவனுள்ள தேவனை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம். අපි දෙවියන් වහන්සේ විතරයි නමස්කාර කරන්නේ. கர்த்தர் மீது வைராக்கியமாய் දෙවියන් වහන්සේ තුලින් හිටියා. கர்த்தருக்கு அக்கினியாய் இருந்தார். දෙවියන් වහන්සේ තුලින් 7 மடங்கு சூடேற்றப்பட்டது. තව අත්ගුණයක් වැඩි කරා. அதை தூக்கி கொண்டு உள்ள போட்டாங்க. එයාලා වරන් ඇතුළට எரிஞ்சு போக පිච්චුනේ නෑ. நெருப்புக்கு நெருப்பு சாப்பிட முடியுமா? ගින්නට ගින්න කන්න පුළුවන්ද? நம்ம வாழ்க்கை ஒண்ணு வந்தா மூஞ்சி எப்படி போயிருது? මේ ජීවිතේ මොනවාරි ප්‍රශ්නයක් ඉලුපොට වෙන්නේ. අනිවාර්ය අවුල් වෙනවා. கர்த்தர் நம்மோடு கூட. අයිකෝ දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක නැහැ. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாது. දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවද නැද්ද? எது இருந்தாலும் இல்லாமல் මොනවද තිබ්බත් யார் இருந்தாலும் இல்லாமல் කවුරුද කියන්නේ නැහැ. கர்த்தருடைய அபிஷேகம் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கும். දෙවියන් වහන්සේගේ ආලේපය විතර அந்த அபிஷேகம் மாத்திரம் உங்களோடு கூட இருக்கும். ඒ ආලේපය அந்த තියෙන அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கும். ඒ ආලේපය වලත් எல்லா முகங்களையும் அது குறிக்கும். හැම කෙනෙකුම ஹalleluya. அந்த அபிஷேகத்தோடு கூட இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பரவோம். ඒ ආලේපයත් එක්ක ඉතින් විතර විශ්වාස රාජ්‍යය புரியுதா? அக்கினி ரதத்துல எரியா இருப்பான். ගින්නේ වටි ඒරියා යනවා. எப்படி எரியாம போக முடியும்? කොහොමද පිච්චෙන්නේ නැතුව යන්නේ? இங்க வந்து எண்ணத்தோடு தெளிச்சுட்டாலே பொறிக்கும் போது என்னது? கடுகு போடும்பொழுது கடுகு போட்டு தூர போய் நின்று பார்க்கறது 2 அடிக்கு போயிருது. ஏன் கடுகு வெடிக்குமா? ඒක පිපිරෙනවා. அப்படின்னா ஒரு மூடி வச்சுக்கிறது எப்படி? එන මූලිය கேடகம். கடுகு நம்ம மேல தெரியக்கூடாது. ඒ තෙල් අපි ගන්නේ නැතුව. கடுகையே உங்களால தாங்க முடியலனா ඒකම අපිට දාලා ගන්න පුළුවන්. நெருப்பு எப்படி தாங்க? ගින්න කොහොමද දාලා ගන්න? எதையும் தாங்க வேண்டுமா? මොනවද දාලා ගන්න ඕන? தேவனுடைய அபிஷேகம். දෙවියන්ගේ ආලේපය තියෙනවා. அந்த அபிஷேகம் இருக்குமா? ඒ ආලේපය තියෙනවා. உங்களோட கூட சேர்ந்து யார் உங்களோட கூட இருக்காங்க කවුරු ඔයගොල්ලෝ සමග அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். යාළුවෝ තියෙනවා. අලුත් දේවල් කරන්න පුළුවන්. சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு 2.5 லட்சம் ரூபாய் தேவை. ළමයි සේවාවට ලක්ෂ 2ක් ඕනේ. நம்ம கூட இருக்குது யாரு? අපිත් එක්ක ඉන්නේ කවුද? முறு கொடுக்கிறவங்க, දොස් කියන අය. கடன் பண்றவங்க, ණය අද வீணா போறாங்க. කවුරකට නැතුව. ஆனா இப்போதைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சாமான் வாங்கியாச்சு. නමුත් දැනට ලක්ෂ එකමාරකට ஹalleluya. බලන්න. கர்த்தர் கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ දෙනවා. அவரை மட்டும் பார்த்து விட்டே இருக்க வேண்டியது. එයා විතර நம்ம බලන්න. ஃபோக்கஸிங் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. අපි අනිත් අය බලන්න. அவரை அழைத்தவரை நோக்கி ஓடிட்டார். අපි කැඳපු අය දිහා බලන්න. ஊழியம் கர்த்தருடையது. සේවය දෙවියන් பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள். ළමයි දෙවියන් වහන්සේ. அவர் தந்தா செய்வாங்க. එයා දුන්නොත් කරන්නේ. கர்த்தர் கொடுக்கிறார். එයා දෙනවා. போயிட்டே இருக்கு. ඒක කරන ஹalleluya. எனவே அந்த அபிஷேகம் அந்த தேவன் மீது இருக்கிறதான அந்த நோக்கம் அந்த பார்வை எதனாலும் எங்கேயும் பெறும். ඒ ආලේපය දෙවියන් වහන්සේ දිහා තියෙනවා. ඒ බැලීම අපෙන් ඉවත් වෙනවා. கர்த்தரோடு கூட நடந்த கர்த்தர் பெரிய ඒ காரியம். වහන්සේ සමගින් දෙවියන් වහන්සේ. ஹalleluya. நம்மளோட கூட யார் இருக்கிறாங்க முக்கியம். අපිත් එක්ක කවුද ඉන්නේ කියලා බලන්න. அவரை கர்த்தர் நம்மளோட கூட சேர்த்திருந்தார். එයාලව දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක அவர்களை ඉන්න கொண்டு කියලා. எந்த சவுலா இருந்தாலும் நாங்கள் மீட்போம். එයාලව කියලා මොන සවලක් අපිට පරාජය Hallelujah. කරන්න පුළුවන්. பட்டயம் தேவை கிடையாது.
கேடகம் தேவை கிடையாது. කඩුවක් ඕනේ. தேவன் கொடுக்கிற கூழாங்கல்லே போது கோலியாத்து. දේවාංශ දෙන්නා පොඩි කාලේ අපි ගෝලියට මරන්නේ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். දේවාංශ මාත් එක්ක ඉන්නවා. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். දේවාංශ මාත් எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு கூட? කීදෙනෙක් කියනකොට දේවාංශ මාත් එක්ක அந்த நம்பிக்கையோட கூட போனீங்கன்னு சொன்னா 2025ல சாக வரைக்கும் போயிட்டே ඒ இருக்கு. විශ්වාසය තියෙනවා නම් වැරෙන්නකම් අපිට அது ஒரே நம்பிக்கை தான். ඒකම විශ්වාසයයි ඕනේ. எத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் போறீங்கன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. කීදෙනෙක් ඉන්නවද යනවද කියලා இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு போயிருவீங்க. අද එනවා விசுவாசிகளை பார்த்து நடத்துகிற சபை கிடையாது இந்த சபை. ඇදීනි වන්තියෝ බලන වෙන සභාවක් கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிற சபை தான் இந்த சபை. දේවාංශ කියන දේ කරන සභාවක්. யார் வந்தாலும் வராட்டி කවුරු ආවත් නේද? கர்த்தர் என்கிறது நம்பு. දේවාංශ මේසාවේ வர்றவங்களுக்கு சத்தியம் சொல்லி போயிட்டே இருக்கு. එන අයට වශයෙන් කියලා ஏனென்றால் கணக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர். අයිකෝ ගණන් அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க நம்ம தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். ආட ගණන් කියන්න අපි සුදුසුකම්. ஹalleluya. நான் ஒரு பேரோடு கூட இருந்த தாவீதை பார்த்து சவுல் பயந்தான் என்று. සවල් දාවීද කියන කුමාරසිය දෙනෙක් බල බය වුණා. யாருமே யுத்த புருஷர்கள் கிடையாது. කවුරුත් යුද්ධය කරන්න ආයේ எல்லாம் கடை வாங்கி ஓடிடுவாங்க. ඔක්කොම නායකත්වය கடை வாங்கின தைரியம் போக முடியுமா? නායකත්වය බය නැතුව යන්න පුළුවන්. முடியாது. தண்ணி போட்டா மட்டும் தான் கொஞ்சம் தைரியம் வரும். බිවුත් විතරයි පොඩ්ඩක් அப்படியே பலாகன்னா போ அப்படியே வந்தோன்னா ஐயா என்ன பலம் செக் பண்ணி அனுப்பிடுறது இல்லையா? அப்போ கூட தைரியம் வராது. கடனை பார்த்தோன்னா போட்டதை கூட பக்கம் நிறையும். නායකත්වය බීමේ ඔක්කොම අවුත් වෙනවා. ஒரு நடுக்கம் வந்துடும். ஏன்டா மட்டும் குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளப்படுத்துறது. போட்டதெல்லாம் அப்படி இறங்கணும். வேர்த்து விடணும். என் கடன் பார்த்தோம். දානිය දානවා නායකාරයව දැක්කම. ஆனாலும் அவர்களை பார்த்தவுடன் சவுலுக்கு ஒரு பயம். නමුත් යාළුවා දැක්කම සවුල්ට බයයි. அது போல தான் நம்மளை பார்த்தோம் அப்படிங்கிற பயம். ඒ වගේ තමයි අපි බලන අය அந்த බයයි. பயம் பெற வேண்டுமானால் நம்மளுக்கு தேவனுடைய ඒ அபிஷேகம். බය එක්කම දේවාංශ ஹalleluya. ගාලේ எல்லாரும் கண்களை மூடி හැමෝම ඇස්වල தேவனிடத்தில் சொல்லு. දේවාංශට කියනවා. தாவீது දාවීද நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். දවසින් දවස ආශිර්වාද சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் සේනාවල් දේවාංශය අත්සන් என்ற வார்த்தையின்படி ඒ වශයෙන් கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். දේවාංශ අපිත් එක්ක அவர் நம்மோடு கூட இருக்கிறார். දැන් අපිත් එක්ක ඉන්නවා. அவர் அவருடைய சமூகத்திலே நாம் மீண்டும் சேரும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட தொடர்ச்சியாக இருக்கிறார். දැන් යනුගේ අපි යන වෙලකම් අපිත් එක්ක යනවා. ஆண்டவரே எங்களுக்கு දේවාංශය අපේ මාර්ගය. சர்வவல்லமை எங்கள் ஆண்டவரே எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தாவீதோடு கூட இருந்தவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், வீணர்கள், பலவீனர்களாக இருந்தவர்கள், தேவன் அவரோடு கூட இருந்ததற்காக சொல்கிறார். அதுபோல ஆண்டவரே இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தால் சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன். அந்த சேனைகளின் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அத்தனை வாக்கு மாறாது சொன்னதை செய்து முடிக்கிறது. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். தேவ கருத்துக்களுடைய பிள்ளைகளோடு கூட ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே.